இந்த வினா விடையரங்கம் இப்போது இனிதே தொடங்குகிறது. பெருமக்களே, வழக்கமாக ஆண்டாண்டுகளாக நாம் நடைபெறுவித்த இந்த முற்றோதல் விழாவிலே வினா விடையரங்கம் என்பது காலை அமர்வாகவே அமையும். ஆனால் இந்த ஆண்டிலே மட்டும் மற்ற ஏனைய நிகழ்வுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்த காரணத்தினாலே இப்போது நமக்கு இடமே இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் வினாவிடை அரங்கு என்ன காரணம்னா, படித்த போது என்னவும் புரியாமல் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காகவே இடையிலே நாம் அந்த வினாவிடை அரங்கத்தை ஏற்படுத்தி நாம் ஒருவருக்கு ஒருவர் கலந்துரையாடல் மாதிரி அதை செய்வோம். வினாவிடையை எழுதி கொடுத்துட்டு அவர் என்ன கேட்குறதுலாம் இல்லை, உங்களுக்கு தோணுன சந்தேகத்தை கேட்டுருக்கோம். அவ்வளோதான். என்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை நீங்கள் கேட்கலாம். அது இப்போ அம்மையார்லாம் ஏற்கனவே நம்ம சரஸ்வதி அம்மையார் என்னென்னா கவலையில் அவங்க பேரே சரஸ்வதி இல்லையா, அதனால் பிரச்சனையே கிடையாது. அவங்க கலைமகள். அவங்க உள்ளேருந்து என்ன கேட்கணும், 5ஆம் திருமுறையில் மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இல்லைங்களா. 5ஆம் திருமுறையில் அது ஏதோ நீங்கள் அனுப்பிச்சிருந்தேன் பார்த்தேன்னா, அதிலேயே கேட்டாலும் கேட்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வேறு எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். எவ்வளோ சுருக்கமான நேரத்தில் முடிச்சுட்டா விருதாளர் அரங்கத்தை நம்ம தொடங்கிறது வசதியாக இருக்கும். இங்கே உண்மையிலே நான் எப்பவும் காஃபி கொடுத்தா வேணான்னே சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி காஃபி வருது, கொஞ்சம் நிறுத்துங்க, நான் இப்போ வேணா பார்த்தேன், ஏன்னா நேரம் இல்லை. இப்போ இதை ஆரம்பித்து விடலாம். இங்கே நான் நீட்டி பேசுவதை நினைக்கவும் பயந்து ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேள்விகளை பார்க்கலாம். வைத்த என்னுடைய என்னுடைய புத்தகம் எழுந்த நிறைய கைப்பட எழுந்த நிறைய இருக்கு. 5 தாங்க. நான் என்னுடைய ஃபைல் எடுத்து வச்சுருந்தேன், அவங்க எதுவும் எடுத்து வச்சுருந்தேன். சரி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். தேடிட்டு இருக்கோம், நேரமாக இல்லை. இல்லை சார், என்னது இல்லைங்க, இருக்கு. பெருமக்களே, நம்முடைய ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சுட்டு வினாக்களுக்கு இடம் விடுகிறேன். அதாவது 5ஆம் திருமுறை என்பதை நாம் தொடங்கும் போது ஒரு முக்கியமான அந்த வைப்பு முறையை நம்ம யோசிக்கணும். இந்த 9 தந்திரங்கள் இருக்கின்றன இல்லையா, 9 தந்திரங்கள் இருக்கின்றன. திருமந்திரத்தில் என்ன மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, அது பாடல்களை வெறுமனை படிச்சுன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்குது. சிவசிவ என்கிற தீவனை எவ்வளோ, சிவசிவ என்று தீவனை மோனம், சிவசிவ என்று தேவர் மோ, சிவசிவ என்ன சிவகதி தானே, அவ்வளோதானே, சுலபமாக தானே இருக்குது என்பது போல தோணும். ஆனால் அந்த எளிமையே நம்மை ஏமாற்றுகிற எளிமை அதுக்குள்ளே நிறைய. இப்போ இந்த பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாடலை 12 முறை நீங்கள் ஓதினீங்களானால் மகா காரண பஞ்சாட்சரத்தை 12 முறை நீங்கள் ஓதியதாக 108 முறை ஓதியதாக பொருளாகும். ஆகவே இந்த பாடல் தான் உண்மையான சிவகாயத்ரி. இது சிவகாயத்ரி தெரியாது, ஆனால் யாராவது ஒரு பெரியவர்கள் சொன்னால் தான் தெரியுது சிவகாயத்ரி. ஆகவே இதை போல நம்மை மறுட்டி வைக்கிற வகைகளிலே பல விஷயங்கள் அதில் இருக்கும். இது எளிமையாக பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும், ஆனால் பெரிய விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கும். அதில் ரொம்ப தந்திரமாக வச்சுக்குவார். ரொம்ப தந்திரமாக வச்சதுனால தான் அது 9 தந்திரம். அன்பர்களுக்கு ஒரு மிகச்சிறிய வேண்டுகோள்.
இது மிகுந்த ஒரு சிக்கலான ஒரு பகுதி. என்னென்னா, அந்த உள்ளே வந்து குடிக்கிற உண்ணுகின்ற பொருட்களை எடுத்துகிட்டு வருவது அனுமதிக்கவில்லை. இங்கே நேரம் இல்லாத காரணத்தினாலே இங்கே இப்போ ஏற்பாடு செய்திருக்கிறோம். தயவு செய்து அந்த குடித்த குவளைகளை எல்லாம் ஒரு சில இடங்களில் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த இடம் சுத்தமாக இருக்கும். தயவு செய்து கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். மன்னிக்கணும். சரி, சிந்தாமல் பார்த்து சிந்தையை கிளறி பார்த்து கொள்ளுங்கள். சரியா? இப்போ இதில் வந்து என்னென்னா, இது ஒரு வைப்பு முறையில் அமைக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 9 தந்திரங்களும் வைப்பு முறையிலே வைக்கப்பட்டது. என்னென்னா, முதல் 4 தந்திரம் பொது, அதுக்கு அடுத்து வருகிற 5 தந்திரங்களும் சிறப்பு. பொது, சிறப்பு என்று பிரித்து அதில் இந்த பாடல் திருமந்திரத்திலே வருகிறது. வைத்த பரிசே என்று ஒரு பாடல் வரும். இதில் இல்லை, இந்த திருமந்திரத்தில் வைத்த பரிசே மண்ணும் என்று தொடங்கி அதில் வரும். அதில் ஒன்று எழுதி வச்சுருந்தேன், அது இந்த இடத்துல காணாமல் போச்சு. என்னுடைய பையை வச்சுருந்தீங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. இதில் வச்சுருக்கேன், இதை பார்த்துட்டு பார்க்குறேன். இதுலேயும் இருக்கும். வைத்த பெரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவது 3000 புத்திதை பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவை தானே. இதை கேட்டான இதில் தான் அந்த செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பது இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்னென்னா, வைத்த பரிசைனா இதுக்கு ஒரு வைப்பு முறை இருக்குதுன்னு அர்த்தம். திருமுறையில் எப்படி வைப்பு முறையோ அதுபோல் இந்த திருமந்திரத்துக்கு ஒரு வைப்பு முறை இருக்கிறது. அந்த தன்மையை சொல்லுகிறேன்றது. வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவு. இது அத்தனையும் மிகப்பெரிய அளவிலே ஆண்டவனிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒன்று. ஆனால் அதற்கும் ஒரு வைப்பு முறை இருக்கிறது என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு இந்த 3000 அது எந்த வைப்பு முறை அமைந்திருக்கிறது என்று சொன்னால், புத்திசை பூர்வத்து 3000 பொது. புத்திசை அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. புத்தி என்று வந்து சொன்னதுன்னா அது என்ன? இப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படி தானே சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே அநேகமாக நம்முடைய அன்பர்களும் சரி, இங்கே இருக்கிற அன்பர்களும் சரி, அந்த சித்தாந்தத்திலே பழகியவர்களுக்கு தெரியும். ஆன்ம தத்துவம் என்பது மனம். மனத்தினே கூறுகள் 4. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதில் வந்து சிறப்புடை பொருளை முந்துரக்கடத்தல் என்ற இலக்கணப்படி புத்தி என்று சொன்னாலே மனத்தை சொல்லும். புந்தியை மனமதென்றும் மனமதை புந்தி என்றும் இதெல்லாம் சித்தாந்த சித்தியர். ஆக புத்தி என்று சொன்னால் அந்த மன தத்துவத்தை சொன்னதுன்னு அர்த்தம். மன தத்துவம் 4 அல்லவா? இந்த புத்திசை பூர்வம். இந்த 4 தந்திரங்கள் பூர்வத்திலே வருகிற முதல் 4ம் பொதுனர். புத்திசை பூர்வத்து 3000 பொது. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, மற்றவெல்லாம் என்னென்னா சிறப்பு. அப்போ மீதி 5 எல்லாம் சிறப்பு. இதுவரையிலே காட்டினதெல்லாம் வேற்று சமயங்களும் உள்ளே இருக்கும். அதில் அந்த யோகம்னு சொல்கிறாங்கன்னா, 3வது தந்திரம் யோகம்னா, அந்த யோகத்திலே சொல்லப்படுகிற ஒன்று இது நம்முடைய இந்த சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிற யோகமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா பதஞ்சலி முனிவர் சொன்ன யோகமாகவும் இருக்கலாம். பதஞ்சலி சொன்ன யோகம் இது இல்லை, அரையோ சிவயோகத்தை என்று சொல்லி அதை வந்து பிரிக்கிறார். நான் சொல்கிறது சிவயோகம்பா, பதஞ்சலி யோகம் இல்லை என்றெல்லாம் பிரிக்கிறார். ஆகவே அதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கும், ஆனால் அதெல்லாம் பொது. இந்த மீதி இருக்கிற 5ம் சிறப்பு. அதுதான் சைவ சித்தாந்த முழுக்க சைவ சித்தாந்த பொருளுடையவை இந்த 5 தந்திரங்களும் என்ற ஒரு சிறப்பான ஒரு தகவலை நமக்கு இந்த திருமந்திரம் கொடுக்கிறது. அதாவது எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியாமல் இருக்கு. அதுக்கு ஒரு திருமந்திரம் பாடலே இருக்குது. இது 2ஆக பிரிச்சிருக்கிறோம். முதல் 4 பொது. அதில் புறச்சமயங்களை கூட வந்து அங்கங்கே கலக்கும். ஆனால்
சிறப்பு என்று சொல்ல இந்த 5ஆம் திருமுறையிலிருந்து முடிவு வரையிலே என்னன்னா அது சிறப்பு. அதில் வேற எதுவும் கலக்காது. முழுக்க முழுக்க சைவத்தை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னென்னா முத்தி முடிவிது 3000. இதுதான் படித்தா ஆண்டவன்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பதுன்னாரு. இதுதான் முடிவை சேர்ப்பது இந்த 3000 என்ற அந்த கருத்தையும் சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த சிறப்பு என்று சொல்லுகிற அந்த நிலையிலே எப்படி ஆரம்பிக்கணும்? இது இந்த 5 சைவத்தை பற்றி சொல்வதாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? ஆகவே 4 சைவங்கள் எத்தனை இருக்கிறதுனா நீங்கள் நினைப்பது போல 1 2 என்றெல்லாம் இல்லை. அந்த ஒன்றே ஒன்று தான் இருக்கிறதாவும் இல்லை. மொத்தமே சைவம் என்பது 4 சைவம். மொத்தமே சைவம் என்பது 4 சைவர்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மொத்தம் தான் 4 தான் இருக்கு. அது என்ன ஆரம்பிக்கிறாருன்னா சுத்த சைவம் ஒன்று, அடுத்தது அசுத்த சைவம்னு ஒன்று. இப்படி ஒன்று இருக்குது சார். அசுத்த சைவம்னு ஒன்று இருக்குது. இல்லை நமக்கெல்லாம் கேட்டு படிக்கும்போதே ஆச்சரியமாக அசுத்த சைவமா அது என்னடா அப்படின்னு. அதுக்கடுத்து என்ன மார்க்க சைவம்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா கடுஞ்சுத்த சைவம்னு இருக்குது. ஒன்றை நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் என்னென்னா சைவ சித்தாந்தத்திலே மறுக்கப்படுவது சுத்த சைவம். இது முதல்ல தெரிஞ்சுங்க. சங்கற்ப நிராகரணம் வரும். அதில் எத்தனை அகச்சமயங்களிலே என்னென்ன உண்டு என்று சொல்லி அது அக சமயங்கள் 6 முடிவிலே வைத்து ஒரு சைவத்தை அது மறுக்கிறது. சைவத்தையே மறுக்குதுங்க சைவ சித்தாந்தம். எந்த சைவத்தை மறுக்குதுன்னா சுத்த சைவத்தை மறுக்குது. அப்படி சுத்த சைவம் ஏதோ சொல்கிறாங்களே, அது நல்லா தானே இருக்குது, அதை போய் வேண்டான்னு சொல்கிறாங்களே. சுத்தம், ஆமாம். அப்போ சுத்தம் என்று சுத்த சைவம் என்று சொன்னாலும் ஒரு பொருள் இருக்கணும். அதை விட நமக்கு என்னென்னா அசுத்த சைவம்னா நம்ம இன்னும் ரொம்ப அலாமிகள், ஏன்னா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி விடுறாரு திருமூலர். அசுத்த சைவமா அப்படி கூட ஒரு சைவம் இருக்கும். மார்க்க சைவம் அதுக்கு வழக்கமாக எல்லாத்துக்கும் சற்புத்தமாக இந்த மார்க்கம் அந்த மார்க்கம்லாம் சொல்லுவீங்க. சன்மார்க்கம் வரைக்கும் போகுது. இது மத்தியானம் இன்னைக்கு காலையில் கூட சன்மார்க்கத்தை பற்றி தம்பி எடுத்து சொன்னார். அது 4 வகையில் பிரிச்சுன்னா நம்முடைய பொன்ராஜாரோடு அதை தொட்டு காட்டினார்கள் இல்லையா? அந்த நிலையில் அந்த கடும் சுத்த செய்வோம்னா அது அதை விட இன்னும் அதிகமாக இருக்கு. கடும் சுத்த செய்வோம்னா இந்த 4ஐயும் வைத்து இதுதான் சைவத்தோட பிரிவுன்னு சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா அசுத்த சைவம் அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்கும்? அதாவது குளிக்காமல் பூஜை பண்ணுறதா, இல்லை நல்ல சோப் போடாமல் பண்ணுறதா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. மிகப்பெரிய விஷயங்கள்லாம் உள்ள அடக்கி சொல்லுகிறார். இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த அசுத்த சைவத்தில் வர பாடல்கள்லாம் இப்போ நான் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள்லாம் கேள்வியாக கேட்கணும். அதை முதல்ல இந்த கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா சுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன? அடிப்படையான ஒரு கேள்வி. சுத்தம் ஏன் நீங்கள் அடிக்கடி சுத்த செய்வோம் அசுத்த செய்வோம்னா சொல்கிறீங்க, அதுக்கு மேலே கடும் சுத்த செய்வோம்ன்றீங்க. என்ன அது இல்லை கேட்கணும்னு தோணுதில்ல? ஆக சுத்தம் என்றால் என்ன, அசுத்தம் என்றால் என்பதை முதல் கேள்வியாக நீங்கள் கேட்பதாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அதானே, அதனால தான் உங்களுக்கு சரஸ்வதின்னு பேர் வச்சிருக்கேன். அடிப்படை கேள்வி இதுதான். சுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன? சுத்தம் என்று சொன்னால் நல்ல சுத்தமாக பெருக்கி வைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ரூமை கொஞ்சம் சுத்தமாக வைனா என்ன பண்ண பெருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சுத்தமாக பெருக்கி வைக்கிறது. எப்படிப்பா சுத்தமாக பெருக்கி வைக்கிறது? அதுலேயும் வேலைக்காரி கேட்குறது என்ன ரொம்ப சுத்தமாக பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? அது ஆடி பெருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே இந்தம்மா ஆடி ஆடி பெருக்கிட்டு இல்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தம் என்ற சொல் இன்பம் என்ற பொருளில் வரும். பேரின்பம் என்கின்ற பொருளிலே அது வரும்.
அசுத்தம் என்பது எது பேரின்பம் இல்லாததோ அது அசுத்தம். துயரம் நினச்சக்கூடாது, துன்பம்னு நினச்சக்கூடாது. எது பேரின்பத்தை குறியாததோ அது அசுத்தம். புரியுதுங்களா? அதாவது நம்ம சுத்த சைவத்துக்கு படிநிலைகளில் ஏறுவதாக கூட இருக்கலாம், ஆனால் அது பேரின்ப முடிவாக இருக்காது. அப்போ அது அசுத்தம். இது ஆச்சரியமாக இருக்குல்ல, எப்படி பிரிக்கிறார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. இப்போ இதனால தான் என்ன பண்ணார்னா, முதல்ல வெறும் சன்மார்க்கம் காலையெல்லாம் சொன்னார்ல, அது மாதிரி வெறும் சன்மார்க்கம் தான் எழுதினார். இன்னும் சொல்ல போனால் தப்பாகவே எழுதினார், வள்ளலாரே தப்பாக எழுதினார். அதாவது என்ன பண்ணான்னா, சமரச வேத சன்மார்க்கம்னு எழுதினார். முதல்ல சமரச வேத சன்மார்க்கம் இதுதான் அவர் எழுது. அப்புறம் காலம் செல்ல செல்ல அவருக்கு புரிஞ்சது. இப்போ இந்த இடத்துல புரியாமல் நமக்கு இருக்கிறோன்றத நாம் அதுக்காக ஐயோ இதை மட்டும் நம்ம தெரியாமல் இருக்கு கவலைப்பட, ராமலிங்க வள்ளலாருக்கே தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷப்படலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வள்ளலார் சொல்லுகிறார், அதனால வேத என்கின்ற வார்த்தையை போட்டார். வேதம் என்பது வருணாசிரம தர்மத்தாலே பந்தப்பட்டதனாலே அது பொய் என்று எழுதினார். வருணாசிரம தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கை தட்டியிருக்காங்க இல்லையா? இது தமிழ் நேரைக்கு ஏற்புடையது அல்ல. ஆகவே நான் சொல்கிறது வார்த்தை உலகெல்லாம் என்னும் மெய்மொழி பொருள் விளக்கம் என்ற அந்த பகுதியிலே ராமலிங்க சுவாமிகள் எழுதுகிறார். அது வேதம் என்பது வருணாசிரம கொள்கையால் பந்திக்கப்பட்டதனாலே என்று எழுதுகிறார். அதை மாட்டிக்கிட்டு மொழிக்குதுன்றார். அதனால் பந்திக்கப்பட்டதினாலே அதை கொண்டு மெய்ப்பொருளை அடைய முடியாது. உலகெல்லாம் என்ற சேக்கிழார் வாக்குக்கு அதை வைத்து பொருள் சொல்ல முடியாது என்று எழுதிட்டார். இவ்வளோ பெரிய புக்கு உலகெல்லாம் என மெய்மொழி பொருள் விளக்கம். அப்போ சுத்தம் என்பது என்ன, பேரின்பத்தை குறித்தது தான் சுத்தம். அது அல்லாதது அசுத்தம், அது அல்லாதது அசுத்தம். கடுஞ்சுத்தம் அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சுத்தம் என்பது விதவிதமான பதமுத்திகளிலே நமக்கு கிடைக்கின்ற சிறு சிறு இன்பங்கள், சாலோகம், சாமீகம், அதெல்லாம் பதமுத்திகள். அது முடிவான முத்தி அல்ல. அது முடிவானதாக இருந்தால் அதுக்கு முத்தி என்ற பேர் சொல்லுகிறோம், சித்தி என்று சொல்வதில்லை. முடிவானதுக்கு பேர் என்னது, முத்தி வேறு சித்தி வேறு. முந்துரு இன்னைக்கு காலையில் சொன்னார்ல நம்மளுடைய பேராசிரியர், முந்துரு ஞானம். அதாவது எந்த இடத்திலே நாம் இந்த ஒரு பாட்டு ஒரு அன்னையநாதர் பாடுறாரு, அலைகடல் பகந்திருந்த எழுபுவி பறந்திருக்கும் அப்படின்ற அந்த பாட்டு தொடங்கு. அங்கே அரசன நிரந்தரிக்க வாழலாம் வாழலாம் வாழலாம், அழகைய ரதன் தனக்கும் அமரர ரதன் தனக்கும் அரசன அறம் செலுத்தி ஆளலாம் ஆளலாம் ஆளலாம். இப்பதான் வருது, அடைபெறுவதென்று முத்தி அதிமதுர செந்தமிழ்க்கும் அருள் பெறுவதென்று சித்தியாகலாம். போற போக்கில் முத்திக்கு சித்திக்கு வேறுபாடு சொல்லிட்டு போறாரு அப்படின்னாரு. அடைபெறுவதென்று முத்தி அடைகிறார்கள். அதில் அந்த அடைய வேண்டியதை முழுமையாக அடையவில்லை. எப்போ உங்களுக்கு முழுமையாக அடைய முடியும்னா, எப்போ நீ தமிழிலே தோய்கிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு முழுமையான பேரின்பம் வரும். அதுக்கு பேர் தான் சித்தினர். அடைபெறுவதென்று முத்தி அதிமதுர செந்தமிழ் டச் வந்தால் போதும். அதிமதுர செந்தமிழ்க்கும் அருள் பெறுவதென்று சித்தியாகலாம். அப்போதான் சித்தி கிடைக்கும். இதை ரொம்ப லேட்டாக புரிஞ்சிட்டார் வள்ளலார். அப்படி புரிஞ்ச உடனே அந்த வேதத்தை தூக்கிட்டார். என்ன வச்சார்னா, இந்த சுத்தத்துக்கு பொருளை புரிந்த காலத்தினாலே வேதத்தை தூக்கி சுத்த சமரச சன்மார்க்கம் என்று சுத்தத்தை முதலிலே வைத்து சுத்த சமரச சன்மார்க்கம் என்று மொழிந்தார்.
அப்போ இந்த நெறியிலே போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பதமுத்திகள்லாம் வரும். ஆனால் இறைவனை சென்று சேர்ந்த பிறகு உனக்கு வந்து நீ எதை அனுபவிக்கிறாய் என்று கூட சொல்ல முடியாது. அனுபவிக்கலாம், அவ்வளோதான், சொல்ல முடியாது. இரண்டரை கலக்கணுமே. அப்போ என்ன பண்ண, அது அந்த நேரத்தில் ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தில் யார் நிற்கிறானோ அந்த நிலைக்கு பேர் தான் கடும் சுத்த சைவம். கடுக்கா போட்ட சுத்த சைவம்லாம் நினச்சிக்காது, கடும் சுத்த சைவம். என்ன அழகாக பிரிச்சுக்கிறாங்க. இப்போ முதல்ல சொல்கிறோம் சுத்த சைவம், அப்புறம் அசுத்த சைவம், அப்புறம் மார்க்க சைவம், அடுத்து கடும் சுத்த சைவம். இது வந்து இப்படின்னா 4 வகையாக பிரிச்சுட்டு அதுக்கு என்னென்ன பொருள்ன்றத பாடல்லாம் சொல்லியிருக்கார். அந்த பாடல்லாம் இப்போ சொன்னால் நேரம் ஆகிடும். ஆகவே எப்படி பிரிச்சிருக்கானோ நம்ம தெரிஞ்சுக்கணுமா, என்ன சுத்தம்னா என்ன, அசுத்தம் என்ன, அது முதல்ல தெரிஞ்சாலே போதும். சும்மா அந்த அடிப்படையில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக படிச்சிங்கனாலும் உங்களுக்கே கூட சில எண்ணங்கள் தோன்றும், சில முடிவுகளுக்கு நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம், அவரவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப. சரியா? இப்போ இந்த நாளையும் விரிவாக சொல்லுவது தான், விதவிதமாக சொல்லுவது தான் இந்த 154 பாடல்கள் அடங்கிய 5ஆம் திருமுறை. வரிசையாக எடுத்துகிட்டு போகிறாரு. இதில் வருகிற நான் இதெல்லாம் இன்னும் பெரிய அளவுக்குலாம் நானே கூட புத்தகம் எழுதலாம். ஏன்னா நான் என் வீட்டில் மட்டுமே 22 உரைகள் இருக்கின்றன திருமந்திரத்துக்கு. என் வீட்டில் அந்த காலத்தில் வாங்கி வச்சு அத்தனையும் மிகப்பெரிய பெருமக்கள்லாம் சான்றோர் மக்கள் எழுதிய உரைகள், ஈடு இணையில்லாத உரைகள். அதுலேயும் தே.ஆர். ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு ஐயங்கார் எழுதின உரை ஈடு இணையில்லாத ஒரு உரை. கடலூரில் இருந்தார் அவர். நான் ஒரு முறை உயிரோடு இருக்கும்போது அவரோட தொடர்பு கொண்டு இந்த திருமந்திர மாநாடு நான் வழக்கமாக பல ஆண்டுகளாக செய்துட்டு, ஐயா நீங்கள் வாங்கன்னு. அவர் உடனே என்ன எழுதினார்னா, உலக நடை கலக நடை நான் வரமாட்டேன்னு எழுதினார். அப்படின்னா என்ன தெரியுங்களா, நீங்கள் இருக்கிற சைவங்கள்லாம் அசுத்த சைவம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அசுத்த சைவம் அது போய் கொண்டு போய் சேர்க்காது. இவரும் அப்படி தான் சொல்கிறார். காதில் கடுக்கன் போட்டுப்பான், இந்த இடத்துல குண்டெல்லாம் மாட்டிப்பான். அவன் உடம்புலே ஒரு ஆதீனத்துக்கு வந்து என்ன பண்ண, உடம்புல எப்போ பார்த்தாலும் 150 சவரன் இருக்கும் சார். இது அசுத்த சைவம் தானே அது? இல்லை, இப்போ புரியுதா எது அசுத்தம்? ஆகவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி இறைவன் திருவள்ளோடு அடைவதற்காக எழுதியதுதான் நம்முடைய சைவ சமய நெறி. சமயம் என்று சொல்லி நிறுத்திடாதீங்க. சமயம் சொன்னால் அது நமக்கு உபயோகத்தில் வராது. இந்த மாதிரி அசுத்தங்கள்லாம் சேர்ந்து இருக்கும். இந்த சமயத்திலேருந்து மேலே ஏறணும், சன்மார்க்கம் பேர், அது நன்னெறி. ஆக அது பேர் சமய நெறி என்று. சமயாதீத பழம்பொருளை தாய்மானவர். அப்போ அதை தாண்டி போனால் தான் அந்த உண்மையான நெறி, அதுதான் நன்னெறி. அதுதான் நன்னெறி என்பது தமிழ், சன்மார்க்கம் என்பது வடமொழி, அவ்வளோதானே. இந்த சன்மார்க்க நெறியை மிக அற்புதமாக 154 பாடல்களில் சொல்லியிருக்கிறார். இதை பல இடங்கள் புரிந்த மாதிரி இருக்கும், சில இடங்களில் வந்து சந்தேகம் கேட்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடங்களிலே இப்போது இங்கே இருக்கிற அவர்களுக்கு தோன்றிய ஒன்றை என்னிடம் நேரடியாக கேட்டீங்கன்னா அதற்கான இறை திருமூலர் உணர்த்திய வகையிலே 1-2 நான் உங்களோடு குறுகிய நேரத்தில் சுருக்கமாக சொல்லி அமைகிறேன் என்று சொல்லி இந்த அறிமுக உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்கலாம். மார்க்க செய்வன்றது 4 வகை மார்க்கம். அது என்ன மார்க்கம்ன்றது என்று அது வடமொழி சொல் தான். இன்னொன்று சொல்லுங்கள், அதாவது இந்த இதில் திருமந்திரத்தில் வந்து நிறைய வடமொழிகள்லாம் உள்ளே பூத்திட்டாங்க. பின்னர் இதுக்கெல்லாம் தலைப்பு அவர் எழுதிட்டு பாடுறது சார். ஒவ்வொரு பாட்டு தான் பாடினார். அப்படி தானே இது 3000 பாட்டு அவர் பாடினார். அந்த பாட்டு பாடினாலே கூட இப்போ இந்த மார்க்க சைவத்தில் கடுங்குத்த சைவம் வரும், மாறி மாறி வரும். அப்போ என்ன காரணம்னா அவர் ஒன்றும் தலைப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு கரெக்டாக உட்காந்து எழுதி பிரிண்ட்டு கொடுத்து நம்மக்கிட்ட கொடுக்கல இது திருமந்திரத்தை. புரியுதுங்களா? அவர் பாட்டு பாடி வச்சார், நம்ம எடுத்து வச்சு யாரோ விவரம் தெரிஞ்சவன் அந்த அவன் வந்து பிரித்து வச்சுருக்கான், அவனுக்கு புரிந்த அளவில் பிரித்து வச்சுருக்கான், அவ்வளோதான். பல பாடல் இங்கே வர வேண்டியது அங்கே வரும், அங்கே வர வேண்டியது இங்கே வரும். அதுக்காக தான் ஒரே பாடல் 2 வரும்.
நான் இன்னொன்று அதனால தான் நான் வந்து சுமார் இந்த திருமந்திர மாநாடு ஆரம்பித்து ஒரு 11வது திருமந்திர மாநாட்டில் நான் சொல்லி என்ன பண்ணேன்னா, இதற்கு ஒரு செம்மொழி பதிப்பு தேவைப்படுகிறது என்று எடுத்தோம். அப்போ இந்த இவர் சுப அண்ணாமலையும் இன்னும் ஒரு பெரிய ஒரு மதுரக்காரர் தான், அவரும் சேர்ந்து அவங்கெல்லாம் வந்து இது பண்ணாங்க. அப்போ சொல்லும்போது ஒரு 10 பேர் அந்த மாதிரி பெரிய ஆட்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும், செம்மொழி பதிப்பு என்பதை உருவாக்க வேண்டும் நாம் எல்லாம் சேர்ந்து என்று நான் அவளுக்கு முன்னாடி. ஏன்னா மாறி மாறி கிடக்குது. ஆகமம் வர வேண்டிய இடமா இருக்குது பாருங்க, அதில் பாயிரத்தில் ஆகமம் வர வேண்டி இருக்கும். ஆனால் இங்கே வரும் 5வது மாடத்தில் ஆகமம் ஒன்பான் அதிலே 4-7 மோகமில் பேதம் பேதம் அப்படின்லாம் எடுத்து இதில் வரும். அது இங்கே வரக்கூடாது, முதல் பாயிரத்தில் வரணும் இல்லையா? இதெல்லாம் யோசித்து பார்த்து நிறைய இடங்கள் இப்படி மாறி மாறி வருமானால் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்த. அதான் நான் பாயிரத்தை மட்டும் சரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அத்தனை பேரையும் நான் கூட்டினா அந்த செம்மொழியெலாம் எங்களுக்கு ஆகாது, செம்பதிப்பெல்லாம் எங்களுக்கு ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து என்ன இதுன்னா ரிஹேஷன் இதுன்னு அர்த்தம். பப்ளிகேஷன் பேர் இருக்குது ஆங்கிலத்தில். செம்மொழிப்படுத்துதல், கரெக்டாக செம்பதிப்பு போடுதல், முறையாக போடுதல், அதான் செம்பதிப்பு. அங்கே சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயா இது வந்து நீண்ட ஆராய்ச்சி வேண்டும், இன்னும் சொல்ல போனால் சைவ சித்தாந்தத்தில் முழுமையான அறிவு, வெறும் தமிழ் மட்டும் இருந்தால் பத்தாது, ரெண்டும் உடைய நீங்களே அதை செய்து விடுகிறது பொறுப்பை எல்லாம் ஏற்று நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அதை மேற்கொண்டு 1000 மட்டும் 122 பாடல்கள் அதை மட்டும் நான் செம்பதிப்பு செய்திருக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அது பிற்காலத்தில் ஒரு தலைமுறைக்கு ஆகும் என்று நான் விட்டுருக்கேன். அது ஆண்டவன் திருவருள் எப்போ திருவருள்னாலே அது அமையுமோ அது அமையும் என்று அந்த அளவில் நிறுத்துக்கிறேன். ஆக ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பிறந்து வருவதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த பாடலும் உங்களுக்கு இது வந்து நீ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். யார் கேட்குறீங்க? சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் மார்க்க சைத்து கேட்டீங்க முதல்ல கேட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. இது அடுத்த சந்தேகத்தை கேட்குறேன். சாலோகம் சாமீபம் சந்தேகம் தீர்ந்து வச்சுன்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் இது எங்களுக்கு புரியறதுல கொஞ்சம் உதாரணத்தோடு கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும், எளிமையாக. இதுலேயும் இருக்குது, பாடல்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆமாம், அதாவது சரியை நெறி என்று சொல்லுவோமானால் அந்த சரியை நெறி என்பதெல்லாம் வடமொழியில் இருக்குது. அப்படின்னு நாம் சொல்லணும்னா மாணிக்கவாசகர் ஏற்கனவே தமிழில் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னப்போ சொல்லுங்க பாப்பா, இவர் இருக்கார் சொல்லுங்கள். சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி கொடுத்துட்டு போனாரா? அது எல்லாம் அவர் நமக்காக பாடி எப்போவாவது கவலைப்படுறோமா? இது தமிழில் இருக்குது அப்படி என்பதை ஒரு 4 பெருமக்களிலே சன்மார்க்கம் கண்ட ஒரு பெரியவர் நமக்கு சாட்சி விட்டு சென்றிருக்கிறார். நம்ம அதை பற்றி கவலையே படுறதில்லை. திருப்பி சரியை கிரி யோகம் ஞானம் இதே சொல்லிட்டு இருக்கோம். சரியில் இருப்பது சீலம் தூய தமிழ். சரியை நெறியிலே நின்றீர்கள்னா அது நாடும் நகரமும் நற்றிருக்கோயிலும் தேடுமின் அந்த இதெல்லாம் வரிசையாக கொடுத்துருக்காரு. சரியில் என்னென்ன வரும் என்று சொல்லியிருக்காரு. இந்த சரியை நெறியில் போனீங்கன்னா ஊரை சுற்றிட்டு வரீங்க. ஊரை சுற்றிட்டு வந்து இது பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் இறைவனை தான் சிந்திக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பூஜை செய்யலை, கரூரில் உங்களுக்கு விடமாட்டான் புரியுதுங்களா அப்பத்துலேருந்து. ஆனால் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது விளக்கு ஏற்றிட்டு போ, அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணு இல்லையா, அது வந்து பொறுக்கி விடு, மெழுக்கு, அது பேர் எடுபடின்னு தப்பாக சொல்லக்கூடாது. அது உங்கள் வீட்டில் பண்ணால் அது எடுபடி இல்லையா. அதுலேயும் மனைவி உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அதை செய்தீங்கன்னா அது மோசமான எடுபடி. அது இறைவனுக்கு செய்கிற பணி அது, அதை போய் எப்படி எடுபடின்னு சொல்கிறது? சிவம் திருப்பணி, அது திருப்பணின்றதை விட மிக முக்கியமான வந்து இறைபணி, அதுதான் சரியான வார்த்தை. அதுக்கு இறைபணி நம்ம செய்து ஆரம்பிக்கணும். தொடங்குவது இறைபணியில் ஆரம்பிங்க.
அந்த இறை பணியில் ஆரம்பித்தது அப்படி தானே ஆரம்பித்தார் நம்முடைய திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் அப்படி தான் ஆரம்பித்தார். அந்த அம்மா வந்து முதல் பெண் தீட்சை கொடுத்தாங்க. திலகவதியார் அவருக்கு தீட்சை கொடுத்தாங்க. அப்பர் சுவாமிகளுக்கு தீட்சை கொடுத்தது முதலிலே ஒரு பெண் தீட்சை கொடுத்து ஒரு நாயனார் உருவாகிறார். பெண்ணையே உள்ள விட மாட்டேன்றான் பைத்தியக்காரன். அந்த நிலையில் அந்த அம்மா என்ன பண்ண, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. இல்லை என்னுடைய அப்பர் சுவாமிகளை பற்றி நான் தொடர் நிகழ்ச்சியை செய்துட்ருக்கேன். குரு பூஜை, சேக்கிழா குரு பூஜையில் அதெல்லாம் அதை எடுத்து சொல்லிட்டு வரேன். இதில் காணொளி வாயிலாக குன்றத்தூர் குரு பூஜையில் இதை எடுத்து வச்சே சொல்லிட்டு வரேன். அதில் ஒரு பகுதியை நேற்றுக்கு பேசி கொண்டிருக்கும்போது கற்பகம் சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக வந்து போக வந்து அந்த பெண் வந்து நான் பேசுகிறத கேட்குறாங்கன்னு தெரியுது இல்லையா. அந்த அம்மா கையை பிடிச்சி தூக்கி போய் எழுவித்தார்னு வரும். அதில் எழுவித்தார்னா அந்த கையை பிடிச்சி அது கூட கீழே விழுறாரு. அம்மா அக்கா காலில் விழுறாரு. கீழே விட தூக்கி விடுறாங்க. அந்த அம்மா அங்கே தூக்கி விடும்போது என்ன நடந்ததுன்னு சேக்கிழா சொல்கிறார். பரிசு நடந்ததுன்னு எழுதுறார். பாடல்களை படிக்கிறதே இல்லையே நம்ம. அதனால இப்போ திருமந்தத்தை இப்படி பிரித்து வச்சுக்காங்கன்னு யாருமே தெரியும். பாட்டு அதில் தான் நானாக புதுசாக எதையும் சொல்லலை. படிக்கிறது இல்லை நம்ம. நான் எத்தனை முறை இப்போ முற்றோதல் பண்ணியிருப்பாங்க, பல முறை. அப்படின்னா என்ன ஆகுது, இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சரியை நெறியில் நிற்கிறீங்க, அந்த மாதிரி அந்த இறைபணியை செய்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் என்னன்னா உள்ளே இருக்கிற சாமியை வந்து நீங்கள் தூரம் நின்று பார்க்குறீங்க, தூரம் நின்று தான் பார்க்குறீங்க. ஆனால் என்னன்னா நீங்கள் கோயில் உள்ளே இருக்கீங்க, கோயிலுக்கு வெளியே இல்லை. அப்போன்னா இறைவனுடைய சாநித்தியம் எங்கே விளங்குகிறதோ அது விளங்குகிற அந்த வளாகத்தினுடைய எல்லை பகுதியிலே முதல் பகுதியிலே உள்ளே இருக்கிறீங்களா. ஆகவே ஆண்டவன் என்ன பண்ணுறாருன்னா, சார் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த வகையில் நீ உய்வதற்கு எதையாவது செய்தாலும் ஓரளவுக்கு பக்குவம் அதுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாரு சார், ஒரு கிஃப்ட்டு. அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, வா உள்ளவா என்று உள்ளே சாலோகம். என்ன அதாவது அந்த சமய எல்லைக்குள் நீ புகுந்தாய் அப்படின்னு அர்த்தம். சாலோகம் என்ன உடனே நம்ம அதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் நிறைய செல்வ வளங்கள்லாம் சேர்ந்த சிட்டிலாம் இருக்கலாம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இறைவனுடைய பணி செய்வதற்கு அந்த எல்லைக்குள் நீ நுழைந்திருக்கிறாய். அதில் நீங்கள் தோய்வுட இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரமாட்டீங்க. ஆனால் அது சாலோகம். அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் என்ன அந்த எங்கே உலக நாளாக தெரிஞ்சுட்டு தேடுமி இல்லையா, சிவபெருமான் என்று தேடுமி, தேடி பாடி பணிமி, பணிந்த பின் கோயிலுக்குள்ளே இன்னும் உள்ளே போக மாட்டேன்னு சொன்னால இப்போ சாமி உள்ளே வந்துட்டார். ஏன்றார் கோயிலில் போய் நீ பணி செய்தாய், இந்த சாலோக பரிசு கொடுத்தானா சாமி உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே உன்னுடைய மனத்தையே கோயிலாக கொண்டான். நீ பயப்பட வேணாம், அங்கே போக வேண்டியதில்லை, நீ வீட்டுக்கு கொண்டு வந்துடு. வீட்டுக்கு கொண்டு வந்தால் எப்படி அந்த சுவாமி அவருடைய ஆகமம் சொன்னபடி அந்த ஒரு மூர்த்தத்தை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அங்கே போய் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, திடீர்தான். நான் சொல்கிறேன் கேளுங்க, திட்ப உரையின் உண்டு நம்முடைய பாம்பன் சுவாமி எழுத. நான் எத்தனை சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம அடுத்த கேள்வி போக முடியுமான்னு தெரியல. இதில் இருக்கிற விஷயம் அவ்வளோ இருக்குது. திட்ப உரையில் அவர் சொல்கிறாரு, சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4 நெறி தான் நானெறி நன்னெறி. அந்த நன்னெறியிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த நன்னெறியை உடனுக்குடனாக அந்த சரியிலிருந்து உடனே முதிர்ந்து விட வேண்டும். உடனே முதிர்ந்த பிறகு என்ன பண்ணணும், கிரியைக்கு போகணும். கிரியில் சீக்கிரமாக முதிர்ந்து விட வேண்டும், சீக்கிரமாக முதிர்ந்து விட வேண்டும். அதுக்கப்புறம் உடனே யோக நெறிக்கு போக வேண்டும். அதிலே என்ன பண்ண, சீக்கிரமாக முதிர்ந்து விட வேண்டும். உடனே ஞான நெறிக்கு போக முடியும். ஞான நெறியிலேருந்து உடனே பார்த்தீங்கன்னா அம்மா கூட்டு போய் காட்டிடுவா, தோ உங்கள் அப்பான்னு காட்டிடுவா இல்லையா. அப்போ அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சரியை நெறியிலிருந்து ஒரு ஆன்மாவானது அடுத்த கிரியை நெறிக்கு போவதற்கு அது பல பிறவிகளை எடுக்கிறதே என்று வருத்தப்படுகிறார் பாம்பன் சுவாமிகள். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பிறவி எடுப்பேன், எவ்வளோ நாள் பிடிப்பேன், எண்ணறிய மானுட பிறவி தான் எடுத்துக்கிட்டே இருக்கிய, யோசிக்க மாட்டியா, என்ன பண்ணணும். இந்த பிறவியில் புத்தி வந்ததில்ல, இறங்கின உடனே
சரி இந்த பிறவிக்குள்ளேயே சரியையும் பார்த்து கிரியையும் பார்த்து யோகத்தையும் பார்த்து ஏறி ஞானத்திலே வந்து இறைவனை அடைய மாட்டாயா என்று கேட்கிறார். என்ன அற்புதமான படிக்க படிக்க நமக்கே புல்லரிக்கிறது. நம்ம என்ன வீட்கழிக்கின்றோம் பாடல. கோனியை போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் இல்லையா? நம்ம சிவன் உயர் கொள்கின்ற ஆறு இது என்ன ஆறுனா வழி இதுதான் தெரியாமலே நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி போகாத, மேலே போயிடு. அப்போ என்ன பண்ணால் சரியை நெறியிலேருந்து அது சரியை இன்னொன்று கூட சொல்லுவார், இந்த நெறி தாங்க எல்லா சமயத்துக்கும் உரிய நெறி. இந்த நான் நெறி தான் எல்லா சமயத்துக்கும் உரிய நெறி. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க, அவங்ககிட்ட இருக்குது சார். அவங்களும் இதே மாதிரி நாளாக வச்சுருக்கான். நீங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதை ஷரியத் கரியத் ஹுரியத் மஹ்ரிபத் என்று வச்சுருக்கான் 4 நெறி. ஒரு இவர் யார் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார். அவர் இந்த 4 நெறியும் இந்த நான் சொல்ல பாரு உடனே நமக்கு இவர் ஞாபகம் வர்றார், பாம்பன் சாமி வர்றார். இந்த பிரிவுலேயே 4ஐயும் பார்க்கணும், இந்த பிரிவுலேயே 4ஐயும் பார்த்து எதாவது எக்ஸாம்பிள் இருக்குன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்துருக்கிறார். ஒரு என்ன இப்போ திடீர்னு என்ன பண்ணோன்னா நமக்கு எந்த விதமான பேதமும் இல்லை. ஆக என்ன பண்ணார், நேராக ராமன் எடுத்துப்பார். அதை முழுமையாக சரியை நெறி கிரியை நெறி இந்த மொழியில் அந்த வழியில் ஏறி வந்துட்டார்னா அடுத்தது உடனே போவார், இன்னொரு நெறிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயக்ரீவருக்கு போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ சொன்னால் இன்றைக்கி என்ன வருது இது இல்லைங்களா, இயேசு இல்லைங்களா, இயேசுடைய படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சரியை கிரியை யோகம் ஞானம் அதிலே பயில்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம எதாவது பண்ணியிருக்குமா? இல்லை, எந்த வகையிலும் நம்ம இன்னும் ஏறி போகணும்னு நினைக்கவே மாட்டோம் இல்லையா? யாராவது அடியார்கள் அவங்களை மீறி போகணும்னு போகிறோமே தவிர இல்லை, எது உண்மை நெறி உண்மை சன்மார்க்க நெறி என்று தெரியும். அப்படியே என்ன பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே வந்துடுறார், கிரியை நெறிக்கு வந்துடுறீங்க. இப்போ அதில் என்ன பண்ணால் கிரியை நெறியில் வரும்போது கூட அப்பவும் வெளியே தான் இருக்கார், சாமி வெளியே தானே இருக்கார். அப்போ அதனால் அதுக்கு எப்படி வழிபடணும்னா, வெளியே வச்சுக்காதப்பா, அந்த வெளியே கொண்டு வந்துட்டேன், கிட்ட வரைக்கும் வந்துட்டேன், அப்படியே ஏற்றி உள்ளே கொஞ்சம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னு உள்ளே கொண்டு போகிறது தான் யோக நெறி. நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டே இருந்தால் வெளியே தான் வச்சுட்டு இருக்கணும். யோக நெறிக்கு நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி தான் உருப்பட முடியும், உள்ளே கொண்டு போயிடணும். அதனால தான் என்ன பண்ணால் 2 பழக்கம் கொடுக்குறதுக்காக புறப்பூஜையும் அதில் வைத்து அதிலேயே அகப்பூஜையும் அதிலேயே உள்ளே வைத்து அப்படியே மெல்ல மெல்ல உங்களை உள்ளே தள்ளுறாங்க. அதுதான் சார் நம்முடைய சமயம். எவ்வளோ கருணையோடு பண்ணுது பாருங்க. அப்படி உள்ளே தள்ளிச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே உள்வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மறுபடியும் ஏறணும். மூலாதாரத்துலேருந்து மெல்ல ஏறி இங்கே புது நடுவில் சந்திக்கலேன் என்னை சார்ந்து சாதிக்கலேன்ட்டு இறைவனை சாதிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட என் உடம்புக்குள்ளே தான் நான் பெருமானை சந்திச்சிருக்கிறேன். இது பிண்டம், பிண்டத்துக்குள்ளே தான் நான் சாமியை சந்தித்தேன். இப்போ நான் என்ன பண்ணணும், அண்டத்தில் சந்திக்கணும். அதுக்கு தான் இங்கே ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் பிரம்மரந்தனோட உச்சித்துளை வச்சுருக்காங்க இல்லையா? அது என்னென்னா மெல்ல அது தாண்டி மேலே போகணும். இப்போ என்ன பண்ணால் மெல்ல இங்கேருந்து கிளம்பி இது வரைக்கும் புருநடுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா துவாதசாந்தம் என்று சொல்லப்படுகிற மேலை பெருவழிக்கு வரணும்னா இந்த பிரம்மரந்தன உச்சித்தொலை அதில் தாண்டி இந்த ஆன்மாவானது வெளியே வந்ததுன்னா பேரண்டம் முன்னால் இருக்கும். அதுக்கு பேர் விதவிதமான பேர். இப்போலாம் அதை சொல்லி நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணவில்லை. சாய்மானவர் அதை சித்தாந்த வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலைன்னு வார். அதே மாணிக்கவாசன் அது சிவனடின்னு வார். சிவனடினா இந்த பக்கம், சிவனடினா கீழே ஏதோ செருப்பு போட்டு வர போகிறாருன்னு நினச்சிக்காதீங்க, அந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து லான்ச்சிங் பேடு, அதுலேருந்து அண்டத்துக்கு நீங்கள் லான்ச்சிங் பேடில் போகணும். அதுக்கு 16 விதமான கலைகள் இருக்கின்றன. 16 விதமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் இங்கேருந்து தடால்னு வெளியே கிளம்பி அண்ட சிவனோடு சேர்ந்துருவீங்க. இதைத்தான் அண்டம் இஸ் ஈக்குவல் டு பிண்டம் என்று சொன்னது. இதைத்தான் ஐன்ஸ்டீன் E=c². எங்கேயோ இருக்குது சார், நம்ம சமயம் எங்கே இருப்பார், ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருக்குது, நமக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஆகவே இந்த நான் இதுக்கு பேர் தான் மார்க்கம்னு பேர். இது இந்த நன்னெறி மெல்ல மெல்லமாக போகும்.
இந்த நன்னறியில் போயிட்டு உடனே உங்களுக்கு உடனே நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த நன்னறியில் போகும்போது நீங்கள் அங்கங்கே தவறி கீழே விழுவீங்க. வள்ளலார் அப்படி கீழே விழுந்தார். சம்பந்தரை அவர் குருவாக வைத்தார். மேலே ஏற முடியல. வாங்க, நான் இப்போ குருநாதரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குருநாதர் உள்ளே வந்துட்டு இருக்கார். வாங்க வாங்க, சாமி கீழே வந்து நாங்கள் மேலே வைக்கலாமா? நான் தொடர்றேன். அப்படி உட்கார் உட்கார். சிவாய் ஆக இந்த பிரம்மரந்திரத்தை தான் கோயிலில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கருவறைகளை மேலே ஒரு துளை வச்சுருப்பாங்க. சரியா? அந்த பிம்பத்துக்கு நேர எதிர்க்க வச்சுருப்பாங்க. இப்படி தான் நீயும் போகணும் என்று காட்டுவார்கள். அது இந்த கதையெல்லாம் இந்த விதத்திலே மார்க்கம் என்பது அந்த நெறி. இப்போ அந்த மார்க்கம் என்ற சொல்ல ரெண்டு விஷயத்தை பொருள் கொடுக்கும். ஒன்று, இந்த மார்க்கத்திலே ஏறுகிறீர்கள், அப்போ கடவுளோடு நீங்கள் பேசுகிறீர்கள், கடவுளோடு நீங்கள் பழகுகிறீர்கள். அந்த பழகுகிற மார்க்கத்தை 4 வகையாக பிரித்தார்கள். நீ அவரை அவருக்கு நான் அடிமைன்னு நினச்சிக்கலாம் இல்லையா? தாச மார்க்கம், தமிழில் அடிமை நெறி. அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் என்ன பண்ண, இல்லை அவர் என்னுடைய மகன், இது அவருடைய மகன் தான் என்று சொல்லி நீ பழகலாம். அதுக்கும் மார்க்கம் தான் பேர். ஆனால் இந்த நீ மேலே ஏறுவதுக்கு உள்ள பேருக்கும் அந்த நீங்கள் பழகிற இதுக்கும் உள்ள வித்தியாசம். அதையும் மார்க்கம் தான் சொல்கிறான். அதனால் இந்த மார்க்க நெறியில் அதையும் சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த மகன்மை நெறி வந்துடுது. அதுக்கு மேலே கொஞ்சம் இடத்துல ரொம்ப உண்மையான ரொம்ப சிறப்பு நெறி எது தெரியுங்களா? தோழமை நெறி தான். தோழமை நெறிக்கு ஈடு இணையம் ஒன்றுமே சொல்லுது. அதெல்லாம் நம்முடைய சுந்தரம், அது யோக நெறி. இது வரைக்கும் வெளியே இருந்தார் சார். உள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் சந்திச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. இவர் அவருக்கு மூல இதில் உயிரானது ஒரு ஆன்ம வழி எழுந்து அது போகும்போது இழுத்துட்டு போகிறது முருகப்பெருமானை இழுத்துட்டு போகிறார். அவர் எங்கேருந்து ஒன்றா வரலாம், பழனிலேருந்து வரலாம், மயிலத்துலேருந்து கூட வரலாம். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பொருள் இருக்குது. அவர் சிவபெருமானுக்கு அவர் மகன் என்று சொல்வதற்கெல்லாம் பெரிய பொருள் இருக்குது. அவர் உண்மையில் அவருக்கு பிறந்தாரா, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தார்? அவர் புரியுதல் இல்லாமலே பேசி கொண்டிருக்கோம். ஆகவே அது மேலே அந்த மகன்மை நெறியிலேருந்து மெல்ல மெல்ல என்ன பண்ணுவோம், தோழமை நெறிக்கு வரும். தோழமை நெறியிலேருந்து அதுக்கப்புறம் போகும்போது ஏறி இந்த அநாகதம் என்று சொல்லுகிற இந்த நிலையில் எனக்கு சக்கரத்தில் வரும்போது மெல்ல மெல்ல தோழமை நெறிக்கு மாறிடும். யோக நெறி வந்துடும். யோக நெறி முழுக்க முழுக்க மாறி இந்த ஆன்ம தரிசனம் கிடைக்கும். ஆன்ம தரிசனம் கிடைச்சதுன்னா நான் யாருன்ட்டு எங்கள் அம்மா காட்டி கொடுப்பேன். நீ வேண்டாது என்று காட்டி கொடுப்பேன். அதனால தான் வள்ளலார் ஆன்மாவை தரிசிக்கணுன்றதுக்காக கண்ணாடி வச்சு காட்டினார். நீ வேண்டாது என்று சொல்லி அவர் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஒரு ஜோதியை வைத்து பின்னாலே ஒரு கண்ணாடி வச்சது காரணம் என்னென்னா, அது உனக்கு ஆன்ம தரிசனம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வைத்தது. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஞானத்தோடு ஒன்றி போகணும். அது சத்தினிபாதம் வந்தோடனே சத்தினிபாதமாகி ஞானத்தோடு ஒன்றி இருக்க வேண்டும். ஒன்றி இருந்த நினைமீன்கள் நமக்கு ஊனம் இல்லை இல்லையா? ஒன்றி எல்லா இடத்துலையும் ஒன்றி இருக்கணும். ஆனால் முக்கியமாக ஒன்றி இருக்க வேண்டிய இந்த இடம். அந்த இடத்துல ஒன்றி இருந்தீங்கன்னா அது மறுபடியும் மேலே ஏற்றி உங்களை கொண்டு போய் கேட்டு அதுதான் சொல்லும். இந்த இடத்துல வந்துடும். சிவனடிக்கு வந்த உடனே உங்கள் அப்பா பறந்து கிடக்கிறார் இல்லையா? அவரோடு சற்று சேர், தாயுடன் சென்ற பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயுவதே முத்தி என்றான் எழில் கட்சி ஏகம்பனேன். எப்படிலாம் சொல்லியிருக்காங்க சார். நம்ம தான் புரிஞ்சுக்காமலே இருக்கோம். தாயுடன் செல்லணும், அதுக்கப்புறம் தாயை மறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் சார் நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லாதீங்க. அப்பப்போ நான் ஹோமில் கொண்டு போய் வச்சிடறோம். தாயை அது அல்ல. தாயை மறந்தேன்னா நீ இதுலேயே தோய்ந்து நின்றால் மேலே போக முடியாது. அப்போ என்ன பண்ண, அங்கே போய் பாடுற அப்பா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாவ. அப்படி ஒரு பாட்டு இருக்குது. நம்ம அருட்பாலையும் ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம திருவம்பாவிலையும் அந்த மாதிரி பாட்டு. நான் உள்ளே வரேன், எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆறுற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய்
அது என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எங்கே போகிறதுனே தெரியல, மூச்சுட்டு வான்னு கையை பிடிச்சி அழைத்தும் கொண்டு போய் இறைவனிடம் காட்டி இதோ உங்கள் அப்பா போ என்று அனுப்புகிற இடம் அது, அனுப்புகிற இடம். அதே மாதிரி முருகன் இப்படிதான், முருகப்பெருமானுக்கு ஒரு இது இருக்குது, பள்ளி எழுச்சி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரிஞ்சது பள்ளி எழுச்சி? எல்லாம் போற்றி இது மாணிக்கவாசகர் பண்ணது மட்டும் பள்ளி எழுச்சி. பள்ளி எழுச்சி முருகப்பெருமானுக்கு இருக்குது. அதில் சொல்லுகிறார், எந்தனை கைப்பிடித்து ஆளுறும் இறைவன் எழில் பெரும் மலர்விழி மலர்ந்தெழு சமயம் உந்தனது உலகிருள் போக்குவன் நோக்கால் ஒல்லையில் வருகன எல்லினை கூடி நின்றனது இருங்கொடி அழைத்துறும் முறை போல் நீடொரு மனை தோறும் கூவின மிகவும் இந்தனை ஆண்டு கொண்டு அருளியே போரூர் இறையவனே பள்ளி எழுந்தருளாயே, இறையவனே பள்ளி எழுந்தருளாயே. அழைச்சி போவான் சார், அழைச்சி போவான். சத்தியம், நீங்கள் அங்கே போகலை, அவ்வளோதான். நீங்கள் அங்கே போனீர்களானால் அடுத்த, அதனால தான் அந்த இன்னொரு வார்த்தையில் மாணிக்கவாசகர், நீ கிட்ட வந்துட்டியா, இதுக்கு மேலே நீ ஒன்றும் முயற்சி பண்ண, அந்த அம்மா எழுத்துப்பா உன்னை தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம தான் எது எது எங்கே இருக்கிறது பார்ப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை, படிக்க பக்கம் நின்று கேட்பதும் இல்லை. என்ன அறிவிலிகளாக நம் காலத்தை கிடைக்கும். இது 4 வகையில். இப்போ மார்க்கம் என்பது என்ன சொன்ன, நன்னறியாக நாம் ஏறுவது, என்ன நினைத்து ஏறுவது என்பதுக்கு இன்னொரு மார்க்கம் வருது, தாக மார்க்கம், அந்த மார்க்கம். அது மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார், ரெண்டையும் கலந்து சொல்கிறார். அது ஏறுறதையும் சொல்கிறார், அந்த வகையையும் சொல்கிறார் இல்லையா, செயல், அந்த செயலுடைய வகை, ரெண்டுத்துக்கும் 2 மார்க்கம் எடுத்து சொல்லி, அது மார்க்கம்லாம் ஏறி முடித்த உடனே என்ன பண்ண, ஞானம் அல்லது கதி கூடுமோன்னு, ஞானம் தான் கொண்டு போய் கூட்டும். அம்மா தான் அப்பாவை காட்டணும். இன்னைக்கு வரைக்கும் அதுதானே சார் உண்மை, அம்மா தானே சார் நமக்கு அப்பாவை காட்டணும் இல்லை? ஏன்னா 2-3 பேர் தான் கை தட்டுவீங்க. அம்மாக்கள்லாம் பயந்து போய் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதையோ அம்மா காட்டிலன்னா அப்பாவை நமக்கு என்னங்க தெரியும். சித்தியாரில் முதல்ல வருது, உனக்கு வந்து இதுக்கு எனக்கு நிரூபணம் காட்டு, அதுக்கு எனக்கு நிரூபணம் காட்டு, முருகப்பெருமானுக்கான எனக்கு நிரூபணம் நிறுத்துன்னுது. சித்தியார் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அப்பாவை உங்கள் அப்பா நீ எப்படா நம்புறான்னு, உங்கள் அம்மா சொல்லனா உனக்கு தெரியுமான்னு கேட்கு. உங்கள் அம்மா பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அடுத்தது நம்ம எத்தனை விஷயங்களை புறந்தள்ளி விட்டு என்ன வீராவேசமாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். ஆகவே இதுதான் சன்மார்க்க நெறி என்று சொல்லி வேறு கேள்வி. இன்னும் 2 ஐயா சாமி வந்துட்டாங்க, கொஞ்சம் நேரத்தில் அவர் ஐயா கேட்டதுக்கு தலைப்புக்கு ஒட்டியே வருகிற அடுத்த தலைப்பு சத்தினிவாதம் என்கின்ற ஒரு பகுதி வந்திருக்கிறது. சத்தினிவாதம் இந்த சத்தினிவாதத்தில் இங்கே போட்டிருக்கிறதுல வந்து 4 தரங்களாக பிரிக்கிறார். மந்தம்னு ஒன்று இருக்குது, மந்த தரம்னு ஒன்று இருக்குது, தீவிரம்னு ஒன்று இருக்குது, தீவிர தரம்னு ஒன்று இருக்குது. இதில் இதுக்கான வேறுபாடுகள் என்ன அப்படின்றது ஒன்று. பாடல்லாம் எடுத்து பாடலில் பொதுவாக சொன்னாலும் இன்னொரு ஒன்றையும் அது சேர்த்து கேட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து சொல்லிடுங்க. அதில் ஒரு பகுதியில் ஒரு பாடல் என்ன, செய்யன் கரியன் வெளியன் நற்பச்சையன் எய்த உணர்ந்தவர் எய்வர் இறைவனை மைவென்று அகன்ற பகடுரி போர்த்த கையவன் இவன் என்று காதல் செய்வீரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் செய்யன் கரியன் வெளியன் நற்பச்சையன் இது யார் என்பது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரே ஆள் தான், அதையே வெவ்வேறு கலரில் இருக்கார். அவர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கார் சார். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. செய்யன்னா சிவந்தவன் என்று சொல்லுகிறார்கள். அவன் சிவந்தவன் எந்த வயதில் சிவந்தவன் என்று சொன்னால், முத்தி கொடுத்து 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 அவன் கைகளெல்லாம் சிவந்து போகுது. செய்யன். அப்புறம் கரியன். கரியன் கரியன் என்பது கரி என்பது நீளத்துக்கும் உப்பு.
எப்போவுமே அதுலேருந்து ஆரம்பமாகும். அதனால தான் யோகிகளுக்கு முதல்ல என்ன ஆகுதுன்னா, முதல்ல வந்து அந்த அனுபவத்தில் நீல ஒளி தோன்றும். அந்த நீல ஒளி தான் அம்பிகை. அதனால் அவளுக்கு நீலின்னு பேர் இல்லையா? நீலின்னு சொல்கிறோம்ல, நீலின்னு பேர். அதனால் கரியன். அடுத்தது வெளியன். வெளியன். இந்த நீல ஒளி இருக்கா, அதுக்கப்புறம் மெல்ல யோகத்தில் மஞ்சளாக மாறும். மஞ்சளாக மாறும். மஞ்சளான மாறிய பின்னாலே மெல்ல மெல்ல இன்னும் இந்த யோகத்தில் பக்குவம் அடைந்தால் அதுவே வெண்ணிறமாக. இது அத்தனையும் நான் சொல்லலை சார், யோக நிலையிலே நின்று வள்ளலார் எடுத்து சொல்லுகிறார். எங்கே படிச்சிங்க? திருவள்ளுவா படிக்கிறதே இல்லையே. இல்லை, 5616 பாட்டு இருக்குது திருவள்ளுவாவில். நம்ம 5616 பாட்டு ஏறத்தாழ 16 முறைக்கு மேலே முற்றோதல் பண்ணியிருப்பேன் திருவள்ளுவாவை. இப்போ தான் தெரியுது. அம்மா சொன்னால என்னுடைய புத்தகத்தை வந்து 10 முறை நான் படித்தேன்றாங்க இல்லையா? உமாசங்கரி அம்மா அப்படி 10 முறை படித்தா தான் தெரியும். அது மாதிரி நீங்கள் நிறைய தடவை படிங்க. அப்போ எந்தெந்த வார்த்தை எங்கெங்கே போய் சேருதுன்னு நமக்கு தெரியும். எங்கெங்கே போய் சேருது, எந்த சிதறல் தான் கொடுப்பான். ஞாபகம் வச்சுக்க, எல்லாம் மொத்தமாக இருந்தால் வச்சுக்கிட்டு லட்டு மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அனுபவங்கள் அங்கே சிதறலாக கிடைக்கும். ஒவ்வொன்றும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்தாலும் இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு. அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லுவார்கள். இப்போ நம்ம ஒரு பீரோ ஒன்று வாங்குகிறோம் சார். அந்த பீரோ வாங்கி வந்து பெரிய அற்புதமான ஒரு 300 சவரன் எடுத்து அதில் உள்ளே வச்சு பூட்டுறோம். ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் சார். இப்போ இல்லை, 300 சவரன் வருது. அதை எடுத்து கட்டி உள்ளே வச்சு பூட்டுறோம். பூட்டிட்டு சாவி அங்கேயே வச்சுட்டு வருவீங்களா? அப்படி சாவி நீ அங்கேயே வச்சா நீ உன்னை விட மடம் எவனாவது இருப்பானா? இல்லை, 300 சவரன் உள்ளே வச்சு அங்கேயே சாவி வச்சு வரான் பைத்தியம். என்ன பண்ணணும்? சாவியை நீங்கள் பூட்டின இடத்திலேயே சாவி வைப்பதற்காக பூட்டப்படுவதில்லை. புரியல? பூட்டிய பிறகு சாவி இன்னொரு இடத்துல வச்சிருப்பான். அதுபோல ஒரு இடத்திலே ஒரு அடியார் ஒரு விஷயத்தை பூட்டி வைத்திருப்பார். அதற்கு சாவி இன்னொரு அடியார் கொடுப்பார். நீங்கள் அவள் சரியாக படிச்சுட்டு வந்தால் தானே தெரியும். இப்போ சாமி சமீபத்தில் சதமணி மாலையை வெளியிட்டார் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஞான நூல் அது! ஈடு இல்லை சார். அவங்களாம் தனித்தனியாக இங்கே இதை சொல்கிறாங்க, இவர் ஐக்கியவாதம் செய்யுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்க. முழுக்க சைவ சித்தாந்தம் சதமணி மாலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த சதமணி மாலையை முழுக்க உமாபதி சிவம் பாடி வைக்க அதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் என்ன இவரா வீரசைவரா? அவர் இல்லை. ஆனால் உமாபதி சிவம் சொன்னதில் எந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி நெருடல் வருதோ அந்த இடத்துல ஒரு முடிச்சு இருக்கோ, அதற்கு எங்கே சாவி இருக்குன்னு தேடி பார்த்துட்டே உண்மையாகவே நீங்கள் தேடினால் எம்பெருமான் அதற்குரிய விடையை உள்ள நூலை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். முழுக்க என்னுடைய அனுபவம் அது. மலைவரு சன்மார்க்கம் ஒன்றே நிலைவர உலகம் வாழ்ந்தோங்க கருதியருள் வழங்கினை என்றனக்கு உலைவரும் இப்பொழுதே நற்றருணம் என நீயே உணர்த்தினை வந்து அணைந்தருள்வாய் உண்மை உரைத்தவனே. நாம தேடுகிற உண்மையே அவன் வந்து இங்கே தான்ப்பா கிடைக்குதுன்னு சொல்லக்கூடியவன் வள்ளலார் அனுபவத்தில் சொல்கிறார் சார். அவன் தான் உங்களுக்கு சொல்லுவான். அங்கே போய் கேளு. நான் சில நேரங்கள் நிறைய ஒன்றும் புரியலேன்னு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் என்னுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் வருவார். சார் இந்த வீட்டில் இந்த புக்கு இருந்தது சார், அந்த புக்கெல்லாம் எங்கள் தாத்தா வச்சுருந்தார், அதெல்லாம் என்னென்ன தெரியாதுதான் நீங்கள் வச்சுக்கணும். அதை பிரித்து பார்த்தா நான் ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு பாருங்கள், அதற்கான விட அதை கிடைக்கும். அதே தான் உணர்த்தினை வந்து அணைந்து அருள்வாய் உண்மை உரைத்தவனேன்னு அவனை வேண்டிக்கிறேன். அப்படி மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் அடுத்தது. அதாவது என்ன கேட்டேன்? வெளியன் சத்தினிபாதம். அந்த செய்யன் வெளியன் சத்தினிபாதத்தை ஒரு கேள்வி இல்லையா? சத்தினிபாதம் என்பது நான் சொன்னது போல கண்டத்துக்கு மேலே நிகழும். அம்பிகை அவள் வந்து நம்மை பார்த்து நான் சொன்ன பாருங்க, உன்னுடைய அப்பா அங்கே இருக்காருப்பா போ என்று சொல்லுகிறாள். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி அம்மா சொல்கிறது கேட்கணும் இல்லையா? இப்போ நிறைய பேர் அரசியலில் கூட சொல்கிறான், மனைவி சொல்கிறத கேட்கணுன்றான் இல்லை.
அம்மா சொல்கிறது கேட்கணும். எந்த அம்மானா அரசியல் அம்மா இல்லை, நீங்கள் அந்த அம்மாவை போயிடாதீங்க. இந்த அம்மா சொல்கிறது கேட்க வாங்க. நம்முடைய எங்கே இருந்தாங்க இப்படி வாங்க வாங்க ரகுநாதன் இப்படி உட்கார். சைவ சித்தாந்த இதில் மிகப்பெரிய ஆய்வுகளெல்லாம் கண்டறிந்தவர் தென்னாட்டில் நம்முடைய இதிலிருந்து வருகிறார், தென்காசியிலிருந்து வருகிறார். அவருக்கு சென்ற முறை தானே, சென்ற முறைக்கு முன்முறை வந்து அவர் விருது கொடுத்தோம். விருது கொடுப்பது வந்து தயாராக நம்முடைய சாமி வந்துட்டார். நான் ரொம்ப நீள பேசுவதற்கு இல்லை. சத்தினி பாதத்தை சொல்லிட்டு இருந்தேன். அம்பிகை வந்து இங்கே நின்று என்ன பண்ணுவாங்கன்னா, அது சக்தி என்பது சக்தின்றது தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்கிறது, சக்தி என்பது தான் தமிழ் சொல். சக்தி என்று சொன்னீங்கன்னா அது வடமொழி சொல். முக்தி என்பது தான் தமிழ் சொல். முக்தி என்று சொன்னீங்கன்னா வட சொல். நம்ம திருச்சிக்கிட்டாங்க, சக்தியை சக்தியாக தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு மேலே இன்னும் வடமொழி திரிச்சான். சக்தின்னு சொல்கிறது, சக்தி என்று சொல்கிறது அதையே முடிஞ்ச மாற்றி சக்தின்னுவான். சக்தி அப்படிதான் அவன் சொன்னான்மா. இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் பேர் வச்சான், ஷிபோலத்துன்னு பேர். இது எஸ்ஹெச் மாதிரி வரா மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தீர்வாக சொல்கிறது பேர் ஷிபோலத் ப்ரொனன்சியேஷன். அது மாதிரி சக்தி அதெல்லாம் இல்லை, சக்தி என்பது தான். பக்தியால் யானுனை பலகாலும், பக்தியால் யானு இல்லை, பக்தியால் சித்தியால் முத்தியால். முக்தின்னு சொல்ல மாட்டான். முக்தின்னு நீங்கள் சொல்லி நம்ம முத்தின்னு சொல்ல மாட்டான், முக்தின்னு சொல்லுவான். அதை வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணுவான். யாரோ ஒரு ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கான்னு வச்சுங்க, அதுலேருந்து அவனை விடுதலை கட்டால் அவன் அந்த கைதி முக்தி அடைந்தான், உடனே சிவபெருமான் திருவடியில் போய் சேர்ந்தானே. எவ்வளோ தவறாக நம்ம எல்லாம் தவறு செய்துக்கிறோம். முக்தி வேறு, முக்தி வேறு. ஆகவே இந்த சக்தி இருக்கிறாளே அது இந்த பெருமாட்டி, அது இதுக்குள்ளே நான் அதிகமாக போகலை. சாமி வந்துட்டாங்க, நான் சும்மா இயேசுடைய படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சரியை கிரியை யோகம் ஞானம் அதிலே பயில்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்ம எதாவது பண்ணியிருக்குமா? இல்லை, எந்த வகையிலும் நம்ம வந்து இன்னும் ஏறி போகணும்னு நினைக்கவே மாட்டேன் இல்லையா? யாராவது அடியார்கள் வந்து அவனை மீறி போகணும்னு போகிறோமே தவிர இல்லை, எது உண்மை நெறி, உண்மை சன்மார்க்க நெறி என்று தெரியும். அப்படியே என்ன பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே வந்துடுறார், கிரியை நெறிக்கு வந்துடுறீங்க. இப்போ அதில் என்ன பண்ணால் கிரியை நெறியில் வரும்போது கூட அப்பவும் வெளியே தான் இருக்கார், சாமி வெளியே தானே இருக்காரு. அப்போ அதனால் அதுக்கு எப்படி வழிபடணும்னா, வெளியே வச்சுக்காதுப்பா, அந்த வெளியே கொண்டு வந்துட்ட கிட்ட வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஏற்றி உள்ளே கொஞ்சம் கொண்டு போயிடேன் அப்படின்னு உள்ளே கொண்டு போகிறது தான் யோக நெறி. நீங்கள் வெளியே வச்சுக்கிட்டே இருந்தால் வெளியே தான் வச்சுட்டு இருக்கணும். யோக நெறிக்கு நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி தான் உருப்பட முடியும், உள்ளே கொண்டு போயிடணும். அதனால தான் என்ன பண்ணால் ரெண்டு பழக்கம் கொடுக்குறதுக்காக புறப்பூஜையும் அதில் வைத்து, அதிலேயே அகப்பூஜையும் அதிலேயே உள்ளே வைத்து அப்படியே மெல்ல மெல்ல உங்களை உள்ளே தள்ளுறாங்க. அதுதான் சார் நம்முடைய சமயம். எவ்வளோ கருணையோடு பண்ணுது பாருங்க. அப்படி உள்ள தள்ளிச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே உள்வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து மறுபடியும் ஏறணும். மூலாதாரத்துலேருந்து மெல்ல ஏறி வந்து இங்கே புது நடுவில் சந்திக்கலேன் என்னை சார்ந்து சாதிக்கலேன்ட்டு இறைவனை சாதிக்கணுங்க. அதுக்கப்புறம் இது கூட என் உடம்புக்குள்ளே தான் நான் பெருமானை சந்திச்சிருக்கிறேன். இது பிண்டம், பிண்டத்துக்குள்ளே தான் நான் சாமியை சந்தித்தேன். இப்போ நான் என்ன பண்ணணும், அண்டத்தில் சந்திக்கணும். அதுக்கு தான் இங்கே ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் பிரம்மரந்தன் உச்சி தொலை வச்சுருக்காங்க இல்லையா? அது என்னென்னா மெல்ல அது தாண்டி மேலே போகணும். இப்போ என்ன பண்ணால் மெல்ல இங்கேருந்து கிளம்பி இது வரைக்கும் புரு நடுவுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா துவாதசாந்தம் என்று சொல்லப்படுகிற மேலை பெருவழிக்கு வரணும்னா இந்த பிரம்மரந்தன் உச்சி தொலை அதில் தாண்டி இந்த ஆன்மாவானது வெளியே வந்ததுன்னா பேரண்டம் முன்னால் இருக்கும். அதுக்கு பேர் விதவிதமான பேர். இப்போலாம் அதை சொல்லி நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணவில்லை. சாய்மானவர் அதை வந்து வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலைன்னு வாரு. அதே மாணிக்கவாசன் அது சிவனடின்னு வாரு. சிவனடினா இந்த பக்கம், சிவனடினா கீழே ஏதோ செருப்பு போட்டு வர போகிறாருன்னு நினச்சிக்காதீங்க.
அந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து லான்ச்சிங் பேடு, அதுலேருந்து அண்டத்துக்கு நீங்கள் லான்ச்சிங் பேடில் போகணும். அதுக்கு 16 விதமான கலைகள் இருக்கின்றன. 16 விதமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் இங்கேருந்து தடால்னு வெளியே கிளம்பி அண்ட சிவனோடு சேர்ந்துருவீங்க. இதைத்தான் அண்டம் இஸ் ஈக்குவல் டு பிண்டம் என்று சொன்னது. இதைத்தான் ஐன்ஸ்டீன் E is equal to c². எங்கேயோ இருக்குது சார், நம்ம சமயம் எங்கே இருப்பார், ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருக்குது, நமக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஆகவே இந்த நான், இதுக்கு பேர் தான் மார்க்கம்னு பேர். இது இந்த நன்னெறி மெல்ல மெல்லமாக போகணும். இந்த நன்னறியில் போயிட்டு உடனே உங்களுக்கு உடனே நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த நன்னறியில் போகும்போது நீங்கள் அங்கங்கே தவறி கீழே விழுவீங்க. வள்ளலார் அப்படி கீழே விழுந்தார். சம்பந்தரை அவர் குருவாக வைத்தார், மேலே ஏற முடியல. வாங்க, நான் இப்போ குருநாதரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குருநாதர் உள்ளே வந்துகிட்டு இருக்கார். வாங்க வாங்க, சாமி கீழே வந்து நாங்கள் மேலே வைக்கலாமா? நான் தொடர்றேன் அப்படியே. உட்கார் உட்கார். சிவாய் ஆக இந்த பிரம்மரந்திரத்தை தான் கோயிலில் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே கருவறைகளை மேலே ஒரு துளை வச்சுருப்பாங்க. சரியா, அந்த பிம்பத்துக்கு நேர எதிர்க்க வச்சுருப்பாங்க. இப்படி தான் நீயும் போகணும் என்று காட்டுவார்கள். அது இந்த கதையெல்லாம் இந்த விதத்திலே மார்க்கம் என்பது அந்த நெறி. இப்போ அந்த மார்க்கம் என்ற சொல்ல 2 விஷயத்தை பொருள் கொடுக்கும். ஒன்று, இந்த மார்க்கத்திலே ஏறுகிறீர்கள், அப்போ கடவுளோடு நீங்கள் பேசுகிறீர்கள், கடவுளோடு நீங்கள் பழகுகிறீர்கள். அந்த பழகுகிற மார்க்கத்தை 4 வகையாக பிரித்தார்கள். நீ அவரை அவருக்கு நான் அடிமைன்னு நினச்சிக்கலாம் இல்லையா, தாச மார்க்கம், தமிழில் அடிமை நெறி. அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் என்ன பண்ண, இல்லை அவர் என்னுடைய மகன், இது அவருடைய மகன் தான் என்று சொல்லி நீ பழகலாம். அதுக்கும் மார்க்கம் தான் பேர். ஆனால் இந்த நீ மேலே ஏறுவதுக்கு உள்ள பேருக்கும் அந்த நீங்கள் பழகிற இதுக்கும் உள்ள வித்தியாசம், அதையும் மார்க்கம் தான் சொல்கிறான். அதனால் இந்த மார்க்க நெறியில் அதையும் சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மகன்மை நெறி வந்தது. அதுக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப உண்மையான ரொம்ப சிறப்பு நெறி எது தெரியுங்களா? தோழமை நெறி தான். தோழமை நெறிக்கு ஈடு இணையாக ஒன்றுமே சொல்லுது. அதெல்லாம் நம்முடைய சுந்தரம், அது யோக நெறி. இது வரைக்கும் வெளியே இருந்தார் சார், உள்ளே போயிட்டு இவர் 2 பேரும் சந்திச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. இவர் அவருக்கு மூல இதில் உயிரானது ஒரு ஆன்ம வழி எழுந்து அது போகும்போது இழுத்துட்டு போகிறது முருகப்பெருமானை இழுத்துட்டு போகிறார். அவர் எங்கேருந்து ஒன்றா வரலாம், பழனிலேருந்து வரலாம், மயிலத்துலேருந்து கூட வரலாம். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பொருள் இருக்குது. அவர் சிவபெருமானுக்கு அவர் மகன் என்று சொல்வதற்கெல்லாம் பெரிய பொருள் இருக்குது. அவர் உண்மையில் என்ன, அவருக்கு பிறந்தாரா, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தார்? அவர் புரியுதல் இல்லாமலே பேசி கொண்டிருக்கோம். ஆகவே அது மேலே அந்த மகன்மை நெறியிலேருந்து மெல்ல மெல்ல என்ன பண்ணுவோம், தோழமை நெறிக்கு வருவோம். தோழமை நெறியிலேருந்து அதுக்கப்புறம் போகும்போது ஏறி இந்த அநாகதம் என்று சொல்லுகிற இந்த நிலையில் எனக்கு சக்கரத்தில் வரும்போது மெல்ல மெல்ல தோழமை நெறிக்கு மாறிடும். யோக நெறி வந்துடும். யோக நெறி முழுக்க முழுக்க மாறி இந்த ஆன்ம தரிசனம் கிடைக்கும். ஆன்ம தரிசனம் கிடைச்சதுன்னா நான் யாருன்ட்டு எங்கள் அம்மா காட்டி கொடுப்பேன், நீ வேண்டாது என்று காட்டி கொடுப்பேன். அதனால தான் வள்ளலார் ஆன்மாவை தரிசிக்கணுன்றதுக்காக கண்ணாடி வச்சு காட்டினார். நீ வேண்டாது என்று சொல்லி அவர் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஒரு ஜோதியை வைத்து பின்னாலே ஒரு கண்ணாடி வச்சது காரணம் என்னென்னா, அது உனக்கு ஆன்ம தரிசனம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வைத்தது. அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஞானத்தோடு ஒன்றி போகணும். அது சத்தினிபாதம் வந்தோடனே சத்தினிபாதமாகி ஞானத்தோடு ஒன்றி இருக்க வேண்டும். ஒன்றி இருந்த நினைமீன்கள் நமக்கு ஊனம் இல்லை இல்லையா? ஒன்றி எல்லா இடத்துலையும் ஒன்றி இருக்கணும். ஆனால் முக்கியமாக ஒன்றி இருக்க வேண்டியது இந்த இடம். அந்த இடத்துல ஒன்றி இருந்தீங்கன்னா அது மறுபடியும் மேலே ஏற்றி உங்களை கொண்டு போய் கேட்டு அதுதான் சொல்லும். இந்த இடத்துல வந்துடும். சிவனடிக்கு வந்த உடனே உங்கள் அப்பா பறந்து கிடக்கிறார் இல்லையா, அவரோடு சற்று சேர், தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயுவதே முத்தி என்றான் எழில் கட்சி ஏகம்பனேன். எப்படிலாம் சொல்லியிருக்காங்க சார், நம்ம தான் புரிஞ்சுக்காமலே இருக்கோம்.
தாயோடும் செல்லணும், அதுக்கப்புறம் தாயை மறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் சார் நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லாதீங்க. அப்பப்போ நான் ஹோமில் கொண்டு போய் வச்சிடறோம். தாயை அது அல்ல. தாயை மறந்தேன்னா நீ இதுலேயே தோய்ந்து நின்றால் மேலே போக முடியாது. அப்போ என்ன பண்ண, அங்கே போய் பாடுற அப்பாவை என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாவ. அப்படி ஒரு பாட்டு இருக்குது. நம்ம அருட்பாலையும் ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம திருவம்பாவிலையும் அந்த மாதிரி பாட்டு. நான் உள்ளே வரேன், எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எப்பாவாய். அது என்னென்னா, எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் எங்கே போகிறதுனே தெரியல, மூச்சுட்டு போய் வான்னு கையை பிடிச்சி அழைத்தும் கொண்டு போய் இறைவனிடம் காட்டி இதோ உங்கள் அப்பா போ என்று அனுப்புகிற இடம். அது அனுப்புகிற இடம். அதே மாதிரி முருகன் அப்படிதான். முருகப்பெருமானுக்கு ஒரு இது இருக்குது, பள்ளி எழுச்சி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பள்ளி எழுச்சி எல்லாம் போற்றி மாணிக்கவாசகர் பண்ணது மட்டும் பள்ளி எழுச்சி. பள்ளி எழுச்சி முருகப்பெருமானுக்கு இருக்குது. அதில் சொல்லுகிறார், எந்தனை கைப்பிடித்து ஆளுறும் இறைவன் எழில் பெரும் மலர்விழி மலரும் எழு சமயம் உந்தனது உளையிருள் போக்குவன் நோக்கால் ஒல்லையில் வருகன எல்லினை கூடி நின்றனது இருங்கொடி அழைத்துறும் முறை போல் நீடொரு மனை தோறும் கூவின மிகவும் இதனை ஆண்டு கொண்டு அருளியே போரூர் இறையவனே பள்ளி எழுந்தருளாய் இறையவனே பள்ளி எழுந்தருளாய். அழைச்சி போவான் சார், அழைச்சி போவான். சத்தியம், நீங்கள் அங்கே போகலை, அவ்வளோதான். நீங்கள் அங்கே போனீர்களானால் அதனால தான் அந்த இன்னொரு வாரத்தில் மாணிக்கவாசகர், நீ கிட்ட வந்துட்டியா, இதுக்கு மேலே நீ ஒன்றும் முயற்சி பண்ண, அந்த அம்மா எழுத்துப்பா உன்னை. தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நம்ம தான் எது எங்கே இருக்கிறது பார்ப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை, படிக்க பக்கம் நின்று கேட்பதும் இல்லை. என்ன அறிவிலிகளாக நம் காலத்தை கிடைக்கும். இது 4 வகையில். இப்போ மார்க்கம் என்பது என்ன சொன்ன, நன்னறியாக நாம் ஏறுவது, என்ன நினைத்து ஏறுவது என்பதுக்கு இன்னொரு மார்க்கம் வருது, தாக மார்க்கம், தத்திர மார்க்கம். அது மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார். ரெண்டையும் கலந்து சொல்கிறார். அது ஏறுறதையும் சொல்கிறார், அந்த வகையையும் சொல்கிறார் இல்லையா. செயல், அந்த செயலுடைய வகை, ரெண்டுத்துக்கும் 2 மார்க்கம் எடுத்து சொல்லி, அது மார்க்கம்லாம் ஏறி முடித்த உடனே என்ன பண்ண, ஞானம் அல்லது கதி கூடுமோன்னு. ஞானம் தான் கொண்டு போய் கூட்டும். அம்மா தான் அப்பாவை காட்டணும். இன்னைக்கு வரைக்கும் அதுதானே சார் உண்மை. அம்மா தானே சார் நமக்கு அப்பாவை காட்டணும். இல்லை இல்லை 2-3 பேர் தானே கை தட்டுறது. அம்மாக்கள்லாம் பயந்து போய் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதையோ அம்மா காட்டலன்னா அப்பாவை நமக்கு என்னங்க தெரியும். சித்தியாரில் முதல்ல வருது, உனக்கு வந்து இதுக்கு எனக்கு நிரூபணம் காட்டு, அதுக்கு எனக்கு நிரூபணம் காட்டு, முருகப்பெருமானுக்கான எனக்கு நிரூபணம் நிறுத்துன்னுது. சித்தியார் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அப்பாவை உங்கள் அப்பா நீ எப்படா நம்புறான்னு, உங்கள் அம்மா சொல்லனா உனக்கு தெரியுமான்னு கேட்குது. உங்கள் அம்மா பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம். அடுத்து நம்ம எத்தனை விஷயங்களை புறந்தள்ளி விட்டு என்ன வீராவேசமாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். ஆகவே இதுதான் சன்மார்க்க நெறி என்று சொல்ல. வேறு கேள்வி இன்னும் 2 ஐயா சாமி வந்துட்டாங்க, கொஞ்சம் நேரத்தில் அவர் ஐயா கேட்டதுக்கு தலைப்புக்கு ஒட்டியே வருகிற அடுத்த தலைப்பு சத்தினிவாதம் என்கின்ற ஒரு பகுதி வந்திருக்கிறது. சத்தினிவாதம். இப்போ சத்தினிவாதத்தில் இங்கே போட்டிருக்கிறதுல வந்து 4 தரங்களாக பிரிக்கிறார். மந்தம்னு ஒன்று இருக்குது, மந்த தரம்னு ஒன்று இருக்குது, தீவிரம்னு ஒன்று இருக்குது, தீவிர தரம்னு ஒன்று இருக்குது. இதில் இதுக்கான வேறுபாடுகள் என்ன அப்படின்றது ஒன்று. பாடல்ல பொதுவாக சொன்னாலும் இன்னொரு ஒன்றையும் அது சேர்த்து கேட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து சொல்லிடுங்க. அதில் ஒரு பகுதியில் ஒரு பாடல் என்ன, செய்யன் கரியன் வெளியன் நற்பச்சையன்
எய்த உணர்ந்தவர் எய்வர் இறைவனை மைவென்று அகன்ற பகடுரி போர்த்த கையவன் இவன் என்று காதல் செய்வீரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் செய்யன் கரியன் வெளியன் நற்பச்சையன் இது யார் என்பது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவன் தான் ஒரே ஆள் தான். அது ஏன் வெவ்வேறு கலரில் இருக்கார் அவர்? அவர் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கார் சார். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. செய்யன்னா சிவந்தவன் என்று சொல்லுகிறார்கள். அவன் சிவந்தவன் எந்த வயதில் சிவந்தவன் என்று சொன்னால் முத்தி கொடுத்து 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 அவன் கைகளெல்லாம் சிவந்து போகுது. செய்யன். அப்புறம் கரியன். கரியன். கரியன் என்பது நீளத்துக்கும் உப்பு எப்பவுமே அதுலேருந்து ஆரம்பமாகும். அதனால தான் யோகிகளுக்கு முதல்ல என்ன ஆகுனா, முதல்ல அந்த அனுபவத்தில் நீல ஒளி தோன்றும். அந்த நீல ஒளி தான் அம்பிகை. அதனால் அவளுக்கு நீலின்னு பேர் இல்லையா? நீலின்னு சொல்கிறோம்ல, நீலின்னு பேர். அதனால் கரியன். அடுத்தது வெளியன். வெளியன். இந்த நீல ஒளி இருக்குவா, அதுக்கப்புறம் மெல்ல யோகத்தில் மஞ்சளாக மாறும். மஞ்சளாக மாறும். மஞ்சளான மாறிய பின்னாலே மெல்ல மெல்ல இன்னும் இந்த யோகத்தில் பக்குவம் அடைந்தால் அதுவே வெண்ணிறமாக. இது அத்தனையும் நான் சொல்லலை சார், யோக நிலையிலே நின்று வள்ளலார் எடுத்து சொல்லுகிறார். எங்கே படிச்சிங்க? திருவள்ளுவா படிக்கிறதே இல்லையே. இல்லை, 5616 பாட்டு இருக்குது திருவள்ளுவாவில். நம்ம 5616 பாட்டு ஏறத்தாழ 16 முறைக்கு மேலே முற்றோதல் பண்ணியிருப்பேன் திருவள்ளுவாவை. இப்போ தான் தெரியுது. அம்மா சொன்னால என்னுடைய புத்தகத்தை 10 முறை நான் படித்தேன்றாங்க இல்லையா? உமாசங்கரி அம்மா அப்படி 10 முறை படித்தா தான் தெரியும். அது மாதிரி நீங்கள் நிறைய தடவை படிங்க. அப்போ எந்தெந்த வார்த்தை எங்கெங்கே போய் சேருதுன்னு நமக்கு தெரியும். எங்கெங்கே போய் சேருது, எந்த சிதறல் தான் கொடுப்பான். ஞாபகம் வச்சுக்க, எல்லாம் மொத்தமாக இருந்தால் வச்சுக்கிட்டு லட்டு மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அனுபவங்கள் அங்கே சிதறலாக கிடைக்கும். ஒவ்வொன்றும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்தாலும் இன்னொருத்தர் சொல்லியிருப்பாரு. அப்படி தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லுவார்கள். இப்போ நம்ம ஒரு பீரோ ஒன்று வாங்குகிறோம் சார். அந்த பீரோ வாங்கி பெரிய அற்புதமான ஒரு 300 சவரன் எடுத்து அதில் உள்ளே வச்சு பூட்டுறோம். ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் சார். இப்போ இல்லை, 300 சவரன் வருது. அதை எடுத்து கட்டி உள்ளே வச்சு பூட்டுறோம். பூட்டிட்டு சாவி அங்கேயே வச்சுட்டு வருவீங்களா? அப்படி சாவி நீ அங்கேயே வச்சா நீ உன்னை விட மடம் எவனாவது இருப்பானா? இல்லை, 300 சவரன் உள்ளே வச்சு அங்கேயே சாவி வச்சு வரான் பைத்தியம். என்ன பண்ணணும்? சாவியை நீங்கள் பூட்டின இடத்திலேயே சாவி வைப்பதற்காக பூட்டப்படுவது இல்லை. புரியல? பூட்டிய பிறகு சாவி இன்னொரு இடத்துல வச்சிருப்பான். அதுபோல ஒரு இடத்திலே ஒரு அடியார் ஒரு விஷயத்தை பூட்டி வைத்திருப்பார். அதற்கு சாவி இன்னொரு அடியார் கொடுப்பார். நீங்கள் அவள் சரியாக படிச்சுட்டு வந்தால் தானே தெரியும். இப்போ சாமி சமீபத்தில் சதமணி மாலையை வெளியிட்டார் இல்லைங்களா? எவ்வளோ பெரிய ஞான நூல் அது. ஈடு இல்லை சார். அவங்களாம் தனித்தனியாக இதை சொல்கிறாங்க, இவர் ஐக்கியவாதம் செய்யுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்க. முழுக்க சைவ சித்தாந்தம் சதமணி மாலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த சதமணி மாலையை முழுக்க உமாபதி சிவம் பாடி வைக்க அதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் என்ன இவரா வீரசைவரா? அவர் இல்லை. ஆனால் உமாபதி சிவன் சொன்னதில் எந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி நெருடல் வருதோ அந்த இடத்துல ஒரு முடிச்சு இருக்கோ, அதற்கு எங்கே சாவி இருக்குன்னு தேடி பார்த்துட்டே இருக்கு. உண்மையாகவே நீங்கள் தேடினால் எம்பெருமான் அதற்குரிய விடையை உள்ள நூலை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். முழுக்க என்னுடைய அனுபவம் அது. மலைவரு சன்மார்க்கம் ஒன்றே நிலைவர உலகம் வாழ்ந்தோங்க கருதியருள் வழங்கினை என்றனக்கு உலைவரும் இப்பொழுதே நற்றருணம் என நீயே உணர்த்தினை வந்து அணைந்தருள்வாய் உண்மை உரைத்தவனே. நாம தேடுகிற உண்மையே அவன் இங்கே தான்ப்பா கிடைக்குதுன்னு சொல்லக்கூடியவன் வள்ளலார் அனுபவத்தோடு சொல்கிறார் சார். அவன் தான் உனக்கு சொல்லுவான். அங்கே போய் கேளு. நான் சில நேரம் நிறைய ஒன்றும் புரியலேன்னு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டேன். நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் என்னுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் சார் இந்த வீட்டில் இந்த புக்கு இருந்தது சார்,
அதுக்கெல்லாம் எங்கள் தாத்தா வச்சுருந்ததில் என்னென்ன தெரியுதுன்னு நீங்கள் வச்சுக்கணும். அதை பிரித்து பார்த்தா நான் ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு பாருங்க, அதற்கான விட அதில் கிடைக்கும். அதே தான் உணர்த்தினை வந்து அணைந்து அருள்வாய் உண்மை உரைத்தவனேன்னு அவனை வேண்டிக்கிறேன். அப்படி மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் அடுத்தது. அதாவது என்ன கேட்டனே, சத்தினிபாதம், அந்த செய்யன் வெளியன் சத்தினிபாதத்தை ஒரு கேள்வி இல்லையா? சத்தினிபாதம் என்பது நான் சொன்னது போல கண்டத்துக்கு மேலே நிகழும். அம்பிகை அவள் வந்து நம்மை பார்த்து நான் சொன்ன பாருங்க, உன்னுடைய அப்பா அங்கே இருக்காருப்பா போ என்று சொல்லுகிறாள். நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அம்மா சொல்கிறது கேட்கணும் இல்லையா? இப்போ நிறைய பேர் அரசியலில் கூட சொல்கிறான், மனைவி சொல்கிறத கேட்கணுன்றான் இல்லை, அம்மா சொல்கிறது கேட்கணும். எந்த அம்மானா அரசியல் அம்மா இல்லை, அந்த அம்மாவை போயிடாதீங்க, இந்த அம்மா சொல்கிறது கேட்குவாங்க. நம்முடைய எங்கே இப்படி வாங்க வாங்க ரங்கநாதன் இப்படி உட்கார். சைவ சித்தாந்த இதில் மிகப்பெரிய ஆய்வுகளெல்லாம் கண்டறிந்தவர் தென்னாட்டில் நம்முடைய இதிலிருந்து வருகிறார், தென்காசியிலிருந்து வருகிறார். அவருக்கு சென்ற முறை தானே, சென்ற முறைக்கு முன்முறை வந்து அவர் விருது கொடுத்தோம். விருது கொடுப்பது வந்து தயாராக நம்முடைய சாமி வந்துட்டார். நான் ரொம்ப நீள பேசுவதற்கு இல்லை. சத்தினி பாதத்தை சொல்லிட்டு இருந்தேன். அம்பிகை வந்து இங்கே நின்று என்ன பண்ணுவாங்கன்னா, அது சக்தி என்பது சக்தின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, சக்தி என்பது தான் தமிழ் சொல். சக்தி என்று சொன்னீங்கன்னா அது வடமொழி சொல். முக்தி என்பது தான் தமிழ் சொல். முக்தி என்று சொன்னீங்கன்னா வட சொல். நம்ம திருச்சிக்கிட்டாங்க, சக்தியை சக்தியாக திருச்சிக்கிட்டான். அதுக்கு மேலே இன்னும் வடமொழி திருச்சான். சக்தின்னு சொல்கிறது, சக்தி என்று சொல்கிறது அதையே முழுங்க மாற்றி சக்தின்வான். சக்தி அப்படிதான் அவன் சொன்னான்வான். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் பேர் வச்சான், ஷிபோலத்துன்னு பேர். எஸ்ஹெச் மாதிரி வரா மாதிரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி தீர்வா சொல்கிறதுக்கு பேர் ஷிபோலத் ப்ரொனன்சியேஷன். அது மாதிரி சக்தி அதெல்லாம் இல்லை, சக்தி என்பது தான். பக்தியால் யானுனை பலகாலும், பக்தியால் யானு இல்லை, பக்தியால் சித்தியால் முத்தியால். முக்தின்னு சொல்ல மாட்டான். முக்தின்னு நீங்கள் சொல்லி நம்ம முத்தின்னு சொல்ல மாட்டான், முக்தின்னு சொல்லுவான். அதை வந்து எதுக்குன்னா யூஸ் பண்ணுவான். யாரோ ஒரு ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கான்னு வச்சுங்க, அதுலேருந்து அவனுக்கு விடுதலை கட்டால் அவன் அந்த கைதி முக்தி அடைந்தான், உடனே சிவபெருமான் திருவடியில் போய் சேர்ந்தானே. எவ்வளோ தவறாக நம்ம எல்லாம் தவறு செய்துக்கிறோம். முக்தி வேறு, முக்தி வேறு. ஆகவே இந்த சக்தி இருக்கிறாளே, அது இந்த பெருமாட்டி, அது இதுக்குள்ளே நான் அதிகமாக போகலை. சாமி வந்துட்டாங்க, நான் சும்மா கீழே நீச்சே சொல்கிறோம்ல, நீச்சேன்னா கீழேன்னு அர்த்தம். அப்போ சக்தியோடு அந்த நீயை சொன்னீங்கன்னா சக்திக்கு கீழே பாதம் வந்து விழுகிறது. எது விழுது? சக்தி வந்து விழுகிறது. சக்தி அருள் வீழ்ச்சின்னு பேர் இருக்கு. என்ன பேருங்க? அருள் வீழ்ச்சி. சத்தியநிபாதம் என்பதற்கு பொருள் அருள் வீழ்ச்சி. இந்த அருள் என்றாலும் சக்தி என்றாலும் அம்பிகை என்றாலும் ஞானம் என்றாலும் திருவடி என்றாலும் ஒரே பொருள். அதனால்தான் நிறைய பேர் திருமுறையில் எங்கே சார் இருக்குது, அம்பிகைக்குன்னு தனியாக ஒரு பதிகமே இல்லையே சார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலே இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ்லாம் வைக்கல, சொல்லிடுறேன். அது என்ன, நம்மளோட அப்பர் சுவாமி பாடியிருக்கு, திருவடி தாண்டகம்னு பேர். அது பேரே திருவடி தாண்டகம். அப்படின்னா என்னன்னா, அம்பிகைக்குன்னு ஒரு தாண்டகம் வச்சுருக்காரு. தெரியறதில்லை நமக்கு. ஆகவே அந்த நிலையில் இருந்து அருள் வீழ்ச்சி வேகமாக ஒரு மேலேருந்து ஒரு நியாகரா வீழ்ச்சி மாதிரி தண்ணி வந்து அப்படியே ஃபோர்ஸாக வந்து கீழே வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த கீழே விழுந்த இது அப்படியே போகாது, இருக்கிறதெல்லாம் மறுபடியும் கிளப்பிட்டு மேலே இழுக்கும் இல்லையா? இப்படி கீழே விழுந்த வேகத்தில் அது மறுபடியும் மேலே அப்படியே இவ்வளோ தூரம் மேலே ஏகிறது இல்லையா? அதுபோல் அருள் என்ன செய்கிறதுனா, இந்த ஆன்மாவை தூக்குவதற்கு
வீழ்ச்சி என்கின்ற வேகத்திலே நம் மீது விழுந்ததானால் நாம் மேலே ஏறுகிறோம். இது அருள் வீழ்ச்சி. இந்த அருள் வீழ்ச்சியை சத்தியநிபாதம் என்று சொன்னார்கள். அதில் மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் என்றெல்லாம் சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு பரிபக்குவம் அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் அதிலேயே தோய்கிறீர்கள் என்பது பொறுத்து அது கேட்டகரைஸ் ஆகுது. சும்மா பொதுவாக அதில் ஒரு ஆர்வம் இருக்குது, கேட்டுட்டு நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து பார்ப்பதோடு நின்றீங்கன்னா மந்தம். அதை நான் அனுபவிப்பேன், நான் ஆரம்பிக்க போகிறேன், அந்த முயற்சி எடுக்க போகிறேன்ட்டு அதுலேயே நீங்கள் முனைந்து நின்றீங்கன்னா அது மந்த தரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் எதுவும் எனக்கு தெரியல அது மட்டும்தான் என்று வந்தோன்னா தீவிரம். அதுக்கப்புறம் மற்றவர்களும் அதில் நான் எதில் அடைந்து அது சிவனோடு அடையும் பேர். அந்த மணிவாசகத்தில் வந்து திருவாசகத்தில் வரும் சிவனோடு அடைவு. அந்த மாதிரி போய் அடைந்தானால் அவனுக்கு என்னென்ன வேறு எதுவுமே தெரியாது, அதுக்கு தீவிர தரம். புரியுதா? இன்னும் நமக்கு இதெல்லாம் இன்னும் அதிகமாக பார்த்தோம்னா நமக்கு இங்கே ரொம்ப தீவிரதரமாக ஆகிடும் இல்லையா? விருது நிகழ்வெல்லாம் நடைபெறுது. இதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கேன், 143 நூல்கள் இதுவரைக்கும் எழுதியிருக்கேன். எத்தனையோ கருத்துக்களை அங்கங்கே நான் சிதறலாக கொடுத்துருக்கேன். ஒரு இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல பாதி தான் சொல்லிப்பேன். அது பரிபக்குவம் கருதி அவனுக்கு இதுக்கு மேலே சொன்னால் புரியாது. அடுத்து இன்னொரு இடத்துல போனீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சிந்தனையை வச்சுருப்பேன். இப்படிலாம் தான் படிக்கணும் சார், இப்படிலாம் படித்தா தான் இந்த நீங்கள் மந்தத்தில் இருக்கீங்களா, மந்த தரத்தில் இருக்கீங்களா, தீவிரத்தில் இருக்கீங்களா, தீவிர தரத்தில் இருக்கீங்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இன்னும் இதுக்கு மேலே நான் நீட்டி பேசுவதில் நினைக்கும் பயந்து வினாவுடைய அரங்கத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு விருதரங்கத்துக்கு நான் வழிவிடுகிறேன். சாமியுடைய பொற்பாதங்களை வணங்கி இதுதான் பொறுமையோடு சாமிகள் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இதில் சொல்லிக்கொண்டு நாம் இப்போ அடுத்தது ஆரம்பிக்கிறோம். ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா, நம்ம அடுத்த ஆண்டு நடத்தக்கூடிய 36வது திருமந்திர மாநாட்டில் வெறும் கேள்வி பதில் அமர்வு வச்சு நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவோம். அல்லது பெரும்பாலான நேரத்தை நீங்கள் அதுக்கு ஒதுக்கணும். உண்மைதான். அதாவது நம்ம இது காலையிலேருந்து சொல்லிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆனால் அது நம்மளால் முடியாத காரணம் என்னென்னா ஆன்மா அயற்சி உடையதுங்க. ஆன்மா அயற்சி கொடுத்துடலாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன போர் அடிக்குது சாண்டுவான் இல்லை, இல்லை அது வேறு விஷயம். நான் சொல்லிவிடுவேன்ல எவ்வளோ நேரம் நான் அயற்சி உடையது. ஸோ அந்த அயரா பக்தின்னு அதனால தான் 11வது சூத்திரம் சொல்லுது, மெய்கண்ட தேவர் சொல்கிறார். இந்த அயராத பக்தினா அயற்சி இல்லாமல் ஆன்மாவுக்கு அது இயல்பு, அயற்சி இயல்பு. அது அயற்சி வருமானால் இதுவாக இருக்குது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், திருமறையை கொஞ்சம் பேர் பாடுங்கன்றது, திடீர்னு பசங்களெல்லாம் பாட சொல்கிறது, அதுக்கப்புறம் திடீர்னு வேறு ஏதாவது ஒரு கருத்தரங்க வச்சுக்கிட்டு எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து திருப்பி திருப்பி கடவுளே அப்படி தானே பண்ணுறான். லேப்டாப்னு வச்சாங்க சார், என்னத்தனா அந்த லப்னு சொல்லும்போது இருதயத்தோடு அது சேருது. இருதயத்தில் சேரும்போது சிவபெருமானோட நமசிவாயத்தோடு நம்ம சேர்ந்துடுறோம். அதுலேயே நம்மளால் இருக்க முடியல, உடனே வெளியே வந்துடுறோம், டப், அவ்வளோதான், நம்ம டப்ஸாக ஆகிடுறோம். ஆண்டவன் ஏன் அப்படி வைக்கிறான்னா இது முழுமையாக அந்த இடத்துல வச்சா அவனுக்கு புரியாது, அவனுக்கு அது இதுவாகாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அது எவ்வளோ நிமிஷம் சொல்கிறார். கரங்கு சுழலுதலை போல சிவஞான முனிவர், கரங்கு சுழலுதை போல கண நேரத்துக்கு கணரேகம் மாறுது. அந்த அளவுக்கு அழற்சி உடையவர்கள் நாம் அதற்கேற்ப மெல்ல மெல்ல தான் வரணும். இப்போ மெல்ல மெல்ல 35க்கு வந்திருக்கோம், இவர் 36 ஏறுங்கன்றார் இல்லையா? 36 ஏறுவது இல்லை, 36வது தத்துவத்துக்கு நம்ம கொண்டு போகிறார், ஏற சொல்கிறார். அதை அடுத்த முறை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக காத்திருந்தவங்களுடைய பொன்னார் பாதங்களுக்கு அடியே நன்றிகளை தெரிவித்து விருது வழங்கும் விழாவுக்கு நான் வழிவிட்டு அமைகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி.